பண்ணிட்டியா? பிள்ளையாருக்கு தீபாராதனை பண்ணிட்டு வரேன்ப்பா. பிள்ளையார் அப்புறம் கவனிக்கலாம், முதல்ல உன் பிள்ளைய கவனி. நல்ல வேளை வெள்ளைக்காரன் போகும்போது மயிலுக்கெல்லாம் நம்பர் போட்டுட்டு போனா, இல்லன்னா உன்ன மாதிரி சாமி பைத்தியங்கள்லாம் மயிலுக்கு மயில் நின்று கருப்பன் முனியன்னு கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சாதகம் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய சங்கர சாஸ்திரிகள் சிஷ்ய சாதகம் பண்ணிட்டு இருக்கா. ஷூக்கு பாலிஷ் போட்டியா இல்லையா? இல்ல. போடு சீக்கிரம். தாயே, நம்மள எல்லாரையும் நீதான் காப்பாத்தணுமா, நம்மளை கைவிட்டுடாதம்மா தாயே. தாயே சில்கேஸ்வரி, தாயே சில்கேஸ்வரி. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சிலக்ஷ்மிதாய நமஹா, மூன்றாம் பிரியாய நமஹா, சகல கலா வல்லவாய நமஹா, கோழி கூதாய நமஹா, மாதுளை முத்துகளாய நமஹா, அதிசய பிரிவுகளாய நமஹா, ரசிக பிரியாய நமஹா, சகல தேட்டர் வாசினியாய நமஹா. கூட்டம் தொடச்சு வச்சியா? இல்லண்ணே. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரா? முடி. சரிதாவை கண்டுபிடிச்சது யாருன்னா உடனே பாலச்சந்திரன். இஸ்ரேலுக்கு எகிப்துக்கு என்னடா தகராறு தெரியாது. ஆனா கமலுக்கு ரஜினிக்கு என்ன தகராறுனா உடனே சொல்லுவேன். நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற? இதோ தொடச்சு வச்சிடுறானே. ஏண்டா நீ ஆபீஸ் புறப்படுற மாதிரியா இருக்கு? என்னவோ ஸ்ரீகிரி கோட்டால இருந்து ரோகிணி ராக்கெட் புறப்படுற மாதிரில இருக்கு. என்ன என்ன சொன்ன? ரோகிணி நானும் ஒண்ணா ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்புனா நேரா ஆபீஸ் போய் சேர்ந்துருவேன். பாதி வழியில திரும்பி வர மாட்டேன். காவேரி, ஷூ எங்க? இதோ கொண்டு வந்துட்டேனா. இதுக்கு பாலிஷ் போட்டியா? போட்டேனா. என்னது அயன் பண்ண கூடாதா? மறந்துட்டேன். சாப்பிட மறக்கறியா நீ? ஏமா, அவன் டெய்லி ஆபீஸ் போற டைம் உனக்கு தெரியும்ல. தினம் செய்யற வேலை தானே, அத கொஞ்சம் முன்னாலேயே செஞ்சா நான் குறைஞ்சா போயிடுவேன். அம்மா சீக்கிரம் டிபன் கொண்டா, இல்லனா அப்படியே போயிடுவேன். வந்துட்டேன்டா. பெரிய ரோதனையா போச்சு. உன்னால முடியலன்னா சொல்லு, தலையில பேர் ஆளை போட்டுருவான். கோச்சிக்காதடா. இட்லி வச்சிருக்கேன், கூட வெண்டைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிடு. மூளைக்கு நல்லது. இத முன்னாடியே பண்ண கூடாதா? அவங்க பாஸ்கர் பாஸ் வந்துட்ட. வண்டியை தொடச்சு ரெடியா வச்சிருக்கேன். இந்த சாவி. சரி. சொல்லுமா அங்கிள். டாடா டாடா. குட் மார்னிங் மேடம். தண்ணி வச்சிட்டியா? வச்ச மேடம். தேதி மாத்தனியா? மாத்திட்டேன் மேடம். டேபிள் கிளீன் பண்ணியாடா? உன்னை தாண்டா சொல்றேன், டேபிள் கிளீன். ஒரு சின்ன சந்தேகம், இதுக்கு முன்னாடி உடுப்பி ஹோட்டல்ல கல்லால இருந்தீங்களா? டேய் சதா எந்திரிமா. டேய், காமராஜர் காலத்துல அப்பாயிண்ட் ஆயி, பக்தவச்சலம் காலத்துல பர்மனன்ட் ஆயி, அண்ணா காலத்துல அக்கவுண்டன்ட் ஆயி, கலைஞர் காலத்துல செக்ரட்டரி ஆயி, புரட்சி தலைவர் காலத்துல மேனேஜர் பதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பார்த்தானா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? அதுக்காக மேனேஜர் சீட்ல உட்கார்ந்துட்ட மேனேஜர் ஆயிடுங்களா? ஏன் தான் இந்த பதவி ஆசையோ? யாருக்குடா இல்ல பதவி ஆசை? மனுஷனுக்கு சாகுற வரைக்கும் தானமா இந்த பதவி ஆசை எல்லாம். அதுதான்டா இல்ல, செத்ததுக்கு அப்புறமும் சிவலோக பதவி கிடைக்காதான்னு எத்தனை ஜென்மங்கள் ஏங்குது. மணி பத்தாச்சா? அந்த முசுட்டு மேனேஜர் வந்துட்டு இருக்கான் போல இருக்கே. சிவலோக பதவி பத்தி பேசிட்டு பூலோக பதவி கூட போகுது. பேசாம உன் சீட்ல போய் குந்துமா. உன்ன அப்புறம் பேசிக்கிறேன். என்னையா 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 இது? மேனேஜர் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரம் போய் எல்லாம் சீட்ல உட்காருங்க. என்னையா சொல்றாங்க? என்னையா எல்லாரும் கோக்கோ விளையாடுறீங்க? அவங்க சீட்ல போய் உட்காருங்கப்பா. டேய் அந்த மாதிரி உன் இடம் இதாடா. நல்ல ராவண தர்பார்ல உட்கார்ந்து மாதிரி அங்க போய் உட்காரு. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில ஏறிடுவியே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். வணக்கம் சார். நமஸ்காரம். குட் மார்னிங் சார். ஹலோ, பேப்பர் வைக்காம டைப் பண்ணா மிஷின் கெட்டுடும். சாரி சார். குட் மார்னிங் சார். இதுவும் ஒரு உடுப்பு ஹோட்டல் கேஸ். கொஞ்ச நேரம் குந்த விட மாட்டானே. குட் மார்னிங் சார். மார்னிங். அனுஷியாவை கூப்பிடு. சரி சார். என்னது
அனுசியாவை கூப்பிடு நான் சொன்னா அட்லீஸ்ட் ஒரு மிஸ் கூட போடலையா? மிஸ் ஆச்சுமா? ஆகும்டா ஆகும். நான் யாரு? காமராஜர் காலத்துல அப்பாயிண்ட் ஆகி, பக்தவச்சலம் காலத்துல பர்மனன்ட் ஆகி, அண்ணா காலத்துல அக்கௌண்டன்ட் வர்றேன் சார். எஸ் சார். ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சுல? இன்னும் அனுப்பல சார். ஏன் அனுப்பல? கிளார்க் இன்னும் டெஸ்பாச் பண்ணல சார். அந்த கிளார்க் யாவது கூப்பிடுங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? ஹெட் கிளார்க் செக் பண்ணி கொடுத்தாதானே. அப்ப அந்த ஹெட் கிளார்க் என்னதான் பண்றாரு? அவரை திட்டாதீங்க சார் பாவம். ஏன்? குழந்தை குட்டிக்காரர். டைப்பிஸ்ட் டைப் பண்ணி கொடுத்தா தானே அவர் செக் பண்ண முடியும். டைப்பிஸ்ட கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? கேட்கல. ஏன் கேட்கல? நான் இன்னும் லெட்டர் டிக்டேட் பண்ணவே இல்லையே சார். ஷட் அப். எதுக்கு நீங்க ஆபீஸ் வரீங்க? ஃபேனுக்கு கீழ உட்கார்ந்து காத்து வாங்கவா? ஒரு சீனியர் நீங்களே ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா உங்க கீழ இருக்கிறவங்க ஜூனியர் அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? நொடிக்கு ஒரு தடவை சீனியர் சொல்றீங்களே. ப்ரமோஷன் வேணும்னா சீனியாரிட்டி மட்டும் பத்தாது, சின்சியாரிட்டியும் தேவை. அண்டர்ஸ்டாண்ட்? சார் வந்து நோ மோர் எக்ஸ்கியூசஸ். கெட் அவுட். ஐயா நாராயணசாமி, நான் ஒரு சீனியர். என் சர்வீஸும் இவன் வயசும் ஒண்ணு. இவன் என்ன வானத்துல இருந்தா குதிச்சுட்டான்? நான் பிஏ, அவன் எம்பிஏ. அந்த ஒரு எழுத்து சேர்த்து படிச்சிடும் என்ன குதிக்கிறான். நான் ஒரு சீனியர்னு கூட பார்க்காம என்ன டோஸ் விடுறான். திடீர்னு இவன் லீவ்ல போயிட்டானா நான் தானே அந்த சீட்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன பாக்குறீங்க? சொல்லுங்களேன் ஐயா. என்ன சொன்னீங்க? சுத்தம். உம்மகிட்ட போய் பேசணும் பாரு. என்ன அடிக்கணையா செருப்பால. அம்மா, ஐயா உங்களை சொன்னாரு. எதுக்குடா? உங்களுக்கு மட்டும் போனஸ் கொடுக்குறாங்களா? போய் வாங்கிக்கிறங்க. பட்டவா ராஸ்கல். வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். வால்ல காது எதா இருந்தாலும் நறுக்குவேன். போடா. வாங்க அனுசியா, உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காருங்க. பரவாயில்ல. ஐ சே சிட் டவுன். சாரி, வாய்க்கு வந்தபடி கோவமா பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்காதீங்க. இது என்ன சார்? இதுக்கு மேலாம் திட்டி இருக்கீங்க. அப்பெல்லாம் வருத்தப்படல. எதுக்கு போய் வருத்தப்பட போறேன்? நானும் முன்கோவத்தை குறைக்கணும்னு தான் பாக்குறேன். பட் முடியல. நீங்க என்ன சார் செய்வீங்க பாவம்? உங்களுக்கு கோவமே வருஷத்துல 2 தடவை தானே வருது. 2 தடவை தானா? ஒரு தடவை வந்தா 6 மாசம் வரைக்கும் தாங்குதே. ஏன்பா ரிக்ஷா வருமா? வரும் சார். மயிலாப்பூர் போகணும். என்ன கேக்குற? ஏதோ பார்த்து கொடுங்க. பார்த்து போடுற விவகாரமே வேணா. அப்புறம் வந்த இடத்துல வம்பு பண்ணுவேன். கட்டன் ரைட்டா சொல்லு. எவ்வளவு வேணும்? 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா? வேற ஆளா பாரு. சார் 8 ரூபா கொடுங்க. பாரு, 8லயே டைட்டா நிக்காத. கீழே இறங்கி வா. ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க சார். சரி, காலையில ரொம்ப காய்ச்சல் இருக்க போல இருக்கு. 1 ரூபா தரேன், கொண்டு விட்டுறியா? கொஞ்சம் இருங்க. பிடிங்க, கையை காட்டுங்க. எனக்கு ரிக்ஷால பொண்ணு ஆசையா இருக்கு. என்ன மயிலாப்பூர்ல கொண்டு போய் விட்டுருங்க. 1 ரூபா வச்சுக்கோங்க. சார், இது என்ன வீடா கொல்ல மாட்டியா? யார் நீ? கீழ் வீட்டுக்காரன். மேல உனக்கு என்ன வேலை? ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு நேர காலமே கிடையாதா? அது ஏன் இஷ்டம். இது ஏன் போர்ஷன். காலையில அடிப்பேன், சாயந்தரம் அடிப்பேன், ராத்திரி அடிப்பேன். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை தூங்க விடுங்க சார். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த ஆணி இந்த சுவத்துல இறங்கணும். என் மவ பாமாவுடைய போட்டோ இதுல தொங்கணும். என்ன பாக்குற? போவலியே போ. காவேரி, காவேரி. கோபி, ஷூ பாலிஷ் போட்டேன் கோபி. பாலிஷ் இல்ல, பாட்டு. பாட்டா? ஆ. அடிவாடி ஏன் கப்ப கிழங்க எங்க அக்கா பெத்த. அசி, அங்க வந்து பாடு பொட்டியோட. நான் ஒன்ன நினைச்சேன், நீ 2 நினைச்ச, நான் 3 நினைச்சேன், நீ 4 நினைச்ச. அம்மா பசி. அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதே, அப்பா பசிக்குதே, வீட்டுக்குள்ளே பாடுவா. அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதே. எனக்கு வர்ற கோபத்துல இதால ஓங்கி ஒரே அடி. 6 மணி புட்டி 5 புட்டி ஆயிடும். ஏமா அர்த்தராத்துல அண்டங்காக்கா மாதிரி தொண்டை கைய கத்தினா ஏன் பசிக்காது? யார் நீங்க? மேல் வீட்டுக்காரன். கீழே உங்களுக்கு என்ன வேலை? ஏன்பா பாடுறதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது? நாங்க எப்ப வேணாலும் பாடுவோம். இது எங்க போஷன். காலையில பாடுவோம், மத்தியானம் பாடுவோம், சாயந்திரம் பாடுவோம். நீங்க யார் கேட்கறதுக்கு? இத பாருப்பா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் நிம்மதியா ஆணி அடிக்க விடேன்பா. அடுத்தவங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. நீ பாடுமா? இத பாருப்பா,
போனா போயிடுறேன். அதுக்காக பாப்பா பாட வச்சு ஏன் பயமுறுத்து? பாதி ராத்திரில இங்க என்ன ரகல? ஒண்ணும் இல்ல. பெட்ரூம்ல ஒரு 2.5 இன்ச் ஆணி அடிச்சேன். அதுல வந்த விவகாரம். ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணல. ஓபி, இவர்தான் பரமசிவம். பம்பாயில இருந்து நம்ம மாடி போர்ஷன் குடி வந்திருக்காரு. இவருடைய டாக்டர் பாமா அடுத்த வாரம் பம்பாயில இருந்து வருதான். மிஸ்டர் சுதர்சனம், உங்க சொந்த ஊர் எதுன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடியா? அப்ப முத்து குளிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. சீச்சி, நான் மத்தவங்க குளிக்கிறத பாக்குறதே இல்ல. இது எப்படி இருக்கு? இதான் கடைசி தப்பு. பொண்ணு பேரு காவேரி, நல்லா பாடும். கேட்டேன், பேரு தான் காவேரி. தொண்டை ரொம்ப வறட்சியா இருக்குதே. உம்ம பொண்ணு பாடுற லட்சணத்துக்கு ஓடுற ட்ரெயின்ல கூட குழப்பம் நடக்காது. மூத்த பையன் கோபி MBA படிச்சிருக்கான். என்னது? MBA படிச்சிருக்கான். MBA படிச்சிருக்கானா? அந்த காலத்துல நாங்கெல்லாம் எம்பாமலேயே படிச்சிருக்கோம். கேள்விப்பட்டது இல்லையா? இது எப்படி இருக்கு? நீ பாடுமா. எப்படி இருக்கு? கன்றாவியா இருக்கு. நீ பாடு. செஞ்சு இவன் ஒரு செவிட. ஏங்க, மேனேஜர் பம்பாய் போயிருக்கிறாராம? நிஜமாவா? பம்பாய்க்குள்ள போயிருக்கிறாரு. ஓஹோ, நான் பம்பாய்க்கு தான் போயிருக்கிறாரு நினைச்சேன். ஒட்டகம் இருக்கா? ஒட்டகமும் இல்ல, புலியும் இல்ல. போடா. நான் வந்து குதிரை கிட்ட கேட்டா யாரை பார்த்து குதிரைங்கிற? கழுத. நீதான் கழுத, நீதான் கழுத. அச்சே, நீதான் கழுத, நீதான் கழுத, நீதான் கழுத, நீதான் கழுத, நீதான் கழுத. இங்க நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பே எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கெல்லாம். உங்கள யாரு கழுத யாரு குதிரைங்கிறத டிசைட் பண்ண வேண்டியவ இந்த மேனேஜர் மிஸ் அனுசியா. ஏங்க, இன்னும் மிஸ்ஸாவே இருக்கீங்களே. எப்ப மிஸ்ஸஸ் ஆக போறீங்க? சொந்தத்துல கூட மாப்பிள்ளை கிடைக்கல. எங்க குடும்பத்துல கூட எல்லாம் சொந்தத்துல எல்லாம் கட்டிக்கினாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கட்டிக்கினாங்க, எங்க மாமா எங்க மாமியை கட்டிக்கினாங்க, எங்க சித்தி எங்க சித்தப்பா கட்டிக்கினாங்க, எங்க தாத்தா எங்க பாட்டியை கட்டிக்கினாங்க. அட இவ்வளவு எதுக்குங்க? இது கூட இது பொண்டாட்டி தான் கட்டிக்கினாரு. ஆமா, நீ ஏமா என்ன கல்யாணம் கட்டிக்காம இருக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்தாரு. ஆள் நல்ல வாட்ட சாட்டமா அங்க சங்கமா ராஜா வாட்டமா இருந்தாரு. டெய்லர் அளவெடுக்கிற மாதிரி என்னையே பார்த்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, நேரா கொல்ல பக்கம் போனாரு. தொபுக்கட்டின்னு ஒரு சத்தம். எல்லாரும் ஓடி போய் பார்த்தா கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் ஏன் அப்படி பண்ணினாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களை கட்டிக்கிட்ட விட கிணத்துல வந்து சாவுறதே மேல முடிவு பண்ணிட்டாரு போல் இருக்கு. ஏங்க, ஒரு அட்டெண்டர் உங்களை இப்படி எல்லாம் பேசிட்டு போறான், கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே. பேசினா பேசிட்டு போறான் சார். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அட்டெண்டர் அக்கவுண்டன்ட்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க? அத்த, இந்தாத டைபிஸ்ட் நீல கையெழுத்து வேண்டிய சொன்னாங்க. அக்கவுண்டர் மாமா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. கேசியர் சித்தப்பா உங்ககிட்ட ஏதோ சொன்னாராமே, என்னன்னு கேட்டாரு. டெஸ்ட் பாஸ் மச்சான் டெலிவரி பண்றாரு. மச்சான் டெலிவரி பண்றாரா? டெலிவரி பண்ண சொன்னாரு. என்னடா மாமா மச்சான் உறவு கொண்டாடுற? என்னத்த, நீதானே நம்மெல்லாம் ஒரே குடும்பம்னு சொன்ன. மருமக புள்ள, தெரியாம சொல்லிட்டேன்டா, என்ன விட்டுடுறா. அத்த, இன்னொரு தடவை சொன்ன நீ செத்த. சரி, அதை விடு. இந்த மருமகன் பையனுக்கு எப்ப பொண்ணு கொடுக்க போற? நறுக்கிடுவேன். அந்த மேனேஜரை வெளியே தள்ளிட்டு எப்ப அந்த சீட்ல நான் உட்காருவேனோ அப்பத்தாண்டா கல்யாணம். அப்ப இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்லங்கிற? என்னடா சொல்ற? கல்யாணத்தை எங்க மெட்ராஸ் போறீங்களா? நானும் மெட்ராஸ் தான் போறேன். ஆமா, உங்க சொந்த ஊர் எது? எண்ணூர். ஏங்க, எங்க எண்ணூர் எங்க இருக்குதுங்க? 799க்கு பக்கத்துல. சும்மா இருப்பா. ஆமா, உங்க சொந்த ஊர் எது? எங்க சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். ஆனா 10 வருஷமா பாம்பேல தான் இருக்கும். அப்பாக்கு PNT-ல உத்தியோகம். போன வாரம் தான் மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. எனக்கு நேத்து தான் கான்வகேஷன் கிடைச்சது. அதான் டிகிரி வாங்கிட்டு மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ எந்த ஊர் போற? என்ன கேட்டீங்க? நான் மദ്രാஸ். பாம்பே எல்லாம் சுத்தி பாத்தியா? சுத்தி பாக்குறதாவது வாங்கினதா வந்துட்டேன். இதுதான் பம்பாய் சிட்டி. ஏமா, அது என்ன காதல காப்பா? இதா காப்புலப்பா, இது வாக்மேன். அதாவது இத காதுல மாட்டிக்கிட்டு இந்த சுவிட்ச போட்டா உனக்கு மட்டும் தான் பாட்டு கேட்கும். கேக்குறியா? இந்த மாட்டி சும்மா
நைனா நைனா குடு நைனா சீப்பா நைனா நைனா குடு நைனா 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 ஏன்பா நீ மட்டும் கேட்ட அப்படி உன் பையனை கொடு. Sir, please. Ticket. உங்க டிக்கெட். இல்லையா அது பாம்பேல வாங்கின பிளாட்பார டிக்கெட் எது? இதை வச்சுக்கிட்டா மெட்ராஸ் போற? ஏங்க மெட்ராஸ்ல பிளாட்பாரம் இல்லைங்களா? அதை கொடுப்பா. பாவம் வில்லேஜ் பீப்புள். நல்ல ஆளியா. இந்தா மேடம் உங்க டிக்கெட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க மிஸ் பாமா தானே? சாரி, நான் பாமா இல்ல, என் பேர் லீலா. போய் சொல்றீங்க. உங்க அப்பா பேர் கூட மிஸ்டர் பரமசிவன் தானே? சாரி சார், நீங்க நினைக்கிற பாமா நான் இல்ல. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இருங்க. இந்தாங்க மேடம் டிக்கெட். ஐம் சாரி சார், நான் பாமா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இல்லைன்னு சாதிச்சீங்க. பின்ன என்ன சார், நானே டிக்கெட் கிடைக்காம லீலாங்கிற பேசஞ்சர் பேர்ல டிராவல் பண்ணிருக்கேன். நீங்க வேற டிடிஆர் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க பாமா தானே கேட்டு நான் என்ன பதில் சொல்றது? ஐ எம் சாரி. நல்ல வேலை சமாளிச்சிட்டீங்க. சமாளிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? பாதி வழியில இறக்கி விட்டு போயிருப்பாரு. நீங்க பாட்டுக்கு ஜாலியா ட்ரெயின்ல போயிருப்பீங்க. நான் ரயில் போற தண்டவாளம் வழியா நடந்தே வந்திருப்பேன். கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, விட்டுடுங்க. ஆமா சார், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். பாதி வழியில இறக்கி விட்டுறாதீங்க ப்ளீஸ். விடுவனாமா? தாதர்ல டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியாதா என்ன? சொல்ல போனா நானே டிக்கெட் கிடைக்காதனாலதான் இந்த டிடிஆர் வேஷத்துல டிராவல் பண்றேன். வரேம்மா. வர சார். பாய் பாய். என்ன பாக்குற? நம்ம மாடி வீட்டு பரமசிவத்தோட டாக்டர் பாமா, எங்க அம்மா. போமா. ஹாய் ஆண்டி, சௌக்கியமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமாச்சே, மாங்காடு போல. புறப்படுங்க. ஹலோ அங்கிள். அங்கிள், இது எத்தனாவது கப் காஃபி? இப்படியே காஃபி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல ரத்தத்துக்கு பதிலா டிகாஷன் தான் ஓடும். ஹாய் கோபி, இப்பதான் ஊர்ல இருந்து வரியா? ஹாய் பாஸ்கர். என்ன சில்க்குக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு? பாம்பேல கல்பனா இருந்தா செக்ஸ் பாம். கமல் மாதிரி ரஜினி வடக்கே வந்துட்டார் போல இருக்க. ஆமா, உன் படிப்பு எப்படி இருக்கு? படிப்பா? அவன் 3 வருஷம் படிச்சு டிகிரி வாங்குவான். நம்ம பைய 3 வருஷம் படிப்பு 5 வருஷம் MBBS மாதிரி படிக்கிறாரா? படிச்சுக்கிட்டே இருக்கான். அம்மா ஹாய். நீ தானே அந்த அம்மா பசிக்குதே ஆனந்த் சங்கர் கேட்டிருக்கியா? இல்ல டோன்ட் வரி, என்கிட்ட கேசட் இருக்கு, நான் தரேன். லவ்லி சாங்ஸ். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? உங்களை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? எங்க அப்பா எல்லா டீடைலா லெட்டர்ல எழுதியிருந்தாரு. உங்க அப்பா வெளியில போயிருக்காருமா, அவர் வர வரைக்கும் நீ இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்க. இது உன் வீடு மாதிரி. சொல்லிட்டீங்களே, ஆள விடுங்க. காவேரி, எனக்கு அலுப்பு தீர வெண்ணில குளிக்கணும். நீ என்ன பண்ற? முதல்ல போய் ஹாட் வாட்டர் போடுற. போ போ போ. பாஸ்கர், கொஞ்சம் அந்த ஃபேனை போட. பாம்பே தேவல போல இருக்கு. என்ன வெயில. ஆண்டி, எனக்கு ஒரு கப் நல்ல சூடா காஃபி வேணும். வேணாம், நான் அங்கேயே குடிச்சுக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். அங்கிள், உங்க மொபைல் கேண்டீன் எப்படி நடக்குது? ரொம்ப லாஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குமா? ஏன் அங்கிள், உங்க சக்கரை வியாதி எப்படி இருக்கு? எனக்கு சக்கரை வியாதின்னு உனக்கு எப்படி தெரியும்? காஃபில சக்கரை இல்லையே, அதான் கேட்டேன். ஆமா, கிச்சன் எங்க? இதானே? இவ என்ன துடுக்கா இருக்கா? நாக்குல சரஸ்வதியே இருக்கா. சாதாரண சரஸ்வதியா? சீக்கே சரஸ்வதியே இருக்கா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மன்மத கோட்டம் துவங்கி இன்றோடு 3 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிறது. இந்த 3வது ஆண்டு விழாவையொட்டி நமது தலைவர் காதல் சக்கரவர்த்தி ஆஞ்சனி அவர்கள் உங்கள் முன்னே உரையாற்றுவார்கள்.
117வது வட்ட ரதி மன்மத வாலிபர் சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். 152வது வட்ட ரம்பா ஊர்வசி மேனக அழகு கழகம் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கையை விடு, கொடுக்க மாட்டிய. 77வது வட்ட கிழக்காதலர் சங்க சார்பாக இந்த மலர் மாலையை அனுபவிக்கிறேன். இல்ல அனுபவிக்கிறேன். வணக்கம் சார். போன ஆண்டு விழாவில் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இந்த ஆண்டு விழாவில் எங்க குழந்தைக்கு பேர் வைங்க சார். ஏன் இவ்வளவு லேட்டு? 10 மாசம் போறாது. அம்மா குழந்தை என்ன ஆனா பெண்ணா? பெண் குழந்தை சார். அப்பா அமராவதி. ஜாய் மன்மதா. சேலைகளே, வேஷ்டிகளே, மிடிகளே, ஜீன்ஸுகளே, நிஜார்களே, பாவாடைகளே, எனதருமை மன்மத குஞ்சுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த இச் இச் இச். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கும் ஒரே சக்தி காதல். காதல் என்றால் என்னவென்று தெரியாமலேயே பலர் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது உறுப்பினர்கள் காதலின் பொருளை புரிந்து கொண்ட பிறகுதான் காதலிக்க வேண்டும். கா என்றால் காத்திருப்பது, தா தவிப்பது, இல் இல்லாமல் போவது என்ற காதலின் சோக சரித்திரத்தையே மாற்ற நினைத்தான் இந்த ஆண்டனி. அதனுடைய பலன்தான் இந்த மன்மத கோட்டம். இங்கு ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடுகள் என்று காதலிப்பது எப்படி, அதில் வெற்றி காண்பது எப்படி என்று கற்றுத் தருபவன் தான் இந்த ஆண்டனி. நமது மன்மத கோட்டத்தின் வளர்ச்சியை அரசாங்கம் கவனித்தால் என்னையே காதல் மந்திரியாக ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே மன்மத குஞ்சுகளே, உங்களது நண்பர்களையும் நமது மன்மத கோட்டத்தில் உறுப்பினர் ஆக்குங்கள். ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுவரையில் நமது உறுப்பினர்களிடம் வசூலித்து வந்த அட்வான்ஸ் கட்டணத்தில் ஒரு சிறிய மாறுதல். உறுப்பினர் ஆணாயிருந்தால் அட்வான்ஸ் கட்டணம் 50 ரூபாய். பெண்ணா இருந்தால் ஒரு மூத்தா. பெண்களுக்கு உங்க சர்வீஸ் பிடிக்கலன்னா அட்வான்ஸ் தொகை திருப்பி தரப்படும். ஆகவே நண்பர்களே, காவலியுங்கள், கழித்திருங்கள். வாழ்க காதல், வளர்க காதல். சாச்சா, அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. டிஃபன் ரெடியா? என்ன ஆபீஸ்க்கா? கரெக்டா புறப்படுற நேரத்துல வந்துட்டு பாத்தீங்களா? உங்களை கூட்டிட்டு போக முடியாது, அதுவும் இதை வச்சுக்கிட்டு. நான் ஒண்ணு உங்க கூட ஆபீஸ்க்கு வரல. வீட்டுல காபி பொடி இல்ல, அதான் ஒரு ஸ்பூன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அம்மாடி, இது ஸ்பூன் இல்ல, கரண்டி. என்ன பாமா, காபி பொடியா? உள்ள போய் எடுத்துக்க. என்ன அது? டிஃபன் பாக்ஸ் குடுக்குறியா இல்லையா? பூச்சிக்காதரா இந்தா. ஆமா, இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் லீவ் போட்டு வந்துருவல்ல? ஏன்? காவேரிய பொண்ணு பார்க்க வராங்களே, மறந்துட்டியா? வர சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு 3 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கே. அன்னைக்கு தரகர் கேட்டப்போ இன்னைக்கு வச்சுக்கலாம் நானும் சரின்னு சொன்னேன். உன் பேச்சு கேட்டதானடா அவங்களை இன்னைக்கு வர சொல்லிட்டேன். இப்ப போர்டு மீட்டிங்னு சொன்னா எப்படிடா கோபி? நான் என்னமா செய்யறது? திடீர்னு எம்டி வந்துட்டாரு, முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்களாம் பையனை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். கெமிஸ்ட்ரியில நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நைட்ரேட்னா என்ன? நைட் ரேட் என்ன? நைட்ல ஆட்டோக்கார கேக்குற ரேட்டு. சரிதான். ரிசல்ட்டுக்கு பேப்பரை பார்க்கவே வேண்டாம். ஆமா, ஜனக சந்திரன் ஒரு புது டைரக்டர் முழுக்க முழுக்க ஸ்லோ மோஷன்ல ஒரு படம் எடுத்துட்டு இருக்காராமே. எடுத்துட்டு இருக்காரா? அது போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆயிடுச்சா? படம் எப்படி இருக்கா? யாருக்கு தெரியும், இன்னும் ஃபர்ஸ்ட் ஷோவே முடியலையாமே. கெமிஸ்ட்ரி தெரியுதோ இல்லையோ, சினிமா ஹிஸ்டரி நல்லா தெரியுது. இந்த கெமிஸ்ட்ரி கைடு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா படி. தேங்க்ஸ் a lot. யூ வெல்கம். ஹாய் அங்கிள், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொழுது போகல, காபி சாப்பிடலாம் நினைக்கிறேன். பொழுது போக நான் ஒரு சின்ன கேம் சொல்லட்டுமா அங்கிள்? ஏமா சொல்ல. இந்த 4 காயினை உங்க நெத்தியில அழுத்தி பதிய வைப்பேன். சரி. கையை யூஸ் பண்ணாம உங்க தலையை மட்டும் ஆட்டி கீழே விழ வைக்கணும். முடியுமா? இவ்வளவுதானா? அப்பா, இப்ப விழ வைங்க. தலையே கீழே வந்தாலும் விழும் போல் இருக்கு. 4 காயின் விழ மாட்டேங்குது. எப்படி விழும் அங்கிள்? அதான் என் கையில இருக்கு. ஏய், என்ன விளையாட்டுது? தலையில ஒண்ணும் இல்லைங்கறத ப்ரூவ் பண்ணிடுச்சே. காவேரி, பாடும்போது நீ கண்ணையே முடிக்கிறேன்னு இப்பதான் புரியுது. ஏன்? எதிரில இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம தானே கண்ணை முடிக்கிற. நான் பாடினா வறட்சியான இடத்துல கூட மழை பெய்யும், தெரியுமா? நீ பாடினா மழை பெய்யுமா? கொஞ்ச நஞ்ச மழையும் நின்னுடும். கிண்டலா பண்ற? நிஜமா சொல்றேன். நீ இப்ப பாடு, சத்தியமா கழுத வரலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். நான் பாடினா கழுத வரும்.
பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ப்ரோ சேவா யருரா ததததா நிதுவினா ததததா ரகுவரா ததததா ப்ரோ சேவா யருரா ததததா நிதுவினா. அடடடட வாங்க சார், இப்பதான் பாமா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா. என்னடி மாமா, விஷயம் தெரியுமா? நான் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுது திடீர்னு வழி தட்டுக்கிட்டு போச்சு. எதிரா நம்ம தெருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப எங்க இருந்தோ எரும குரல்ல ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. இதுதான் நம்ம தெருன்னு கரெக்டா வீடு வந்து சேர்த்துட்டேன். ஹாய் கோபி, என்ன புக் படிக்கிறீங்களா? இல்ல, பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, உங்களுக்காக பாம்பேல இருந்து ஸ்பெஷல் சோப் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரேகா, ஜீனத், அம்மன், அமிதாப் எல்லாரும் இந்த சோப் போட்டு தான் குளிப்பாங்க. மத்தவங்க யூஸ் பண்ணினத நான் யூஸ் பண்றது இல்ல. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாத உடனே வாருவீங்களே. இந்த சோப் 4 வாரம் சேர்ந்தாப்புல யூஸ் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? சோப் கரைஞ்சு போகும். என்னங்க நாளைக்கு என்ன ஞாபகம் இல்ல? அடே, நம்ம கோபிக்கு பிறந்த நாள்ல நாளைக்கு. கிராண்டா கொண்டாடிடலாம்ப்பா. ஒண்ணும் கவலைப்படாத. பரமசிவம் பொண்ணு பாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, ஃபங்க்ஷனையே ஜமாயிச்சிடும். நாளைக்கு என்ன ஸ்வீட் செய்யட்டும்? போன தடவை ஒரு ஸ்வீட் செஞ்சியே, அல்வா. அத செய்யாத. ஏன்? அத சாப்பிட்டு ஒரு வாரம் நாங்க பேச முடியாம அவஸ்தைப்பட்டோம். இந்த தடவை நீ என்ன பண்ற? ஜிலேபி செய்யட்டுமா? ஒண்ணும் செய்ய வேணாம். சேஃபா ஹோட்டல்ல இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்பா, பால் பாயசம் மட்டும் செய்யட்டும்பா. பால் பாயசமா? உங்க அம்மா பண்ணா அது பால் பாயசமா இருக்காதும்மா, பால் பாயசமா தான் இருக்கும். ஹாய் கோபி. ஹாய். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேடா. எப்படி இருக்க? அம்மா, என்னடா அது மன்மத கோட்டை பக்கம் வரதே இல்ல? உனக்கே தெரியும், ஆபீஸ் வேலை தான் சரியா இருக்கு, வெளியே வர முடியல. யார் சார் இங்க? ஆண்டனி. ஏமா, நான் தான். நடிகர் மோகன் இருந்து போன் வந்திருக்கு சார். மோகன் கிட்ட இருந்தா? ஐயோ, ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை, கள்ளனாச்சு அவன். 10 பொம்பளை நடுவில் போன் பண்ணிடுவான் ப்ராப்ளம். கொஞ்சம் என்னடா வெயிட் பண்ண, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் கோபி, என்ன இந்த பக்கம் சாப்பிட வந்தீங்களா? இல்ல, சாமி கூட வந்தேன். நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்கிட்டயே மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்ல? நீங்க சொல்லல, வீட்டுல சொன்னாங்க. விடுவேனா? சண்டை போட்டு பால் பாயசம் வாங்கி சாப்பிட்டேன். எனிவே மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. என்ன கோபி இது? பிறந்த நாள் அதுமா இப்படி ட்ரெஸ் பண்றது? ஏன் பர்த்டே ட்ரெஸ்லயே இருக்குங்கறீங்களா? பார்க்கதான் ஆள் ஸ்மார்ட்டா இருக்கீங்க, மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிக்க கூட தெரியல. இப்ப மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணலன்னு எந்த பொண்ணு ஏங்குது? ஏங்கலேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆண்டனி. ஹலோ, ஐ அம் பாமா. நைஸ் டு மீட் யூ. ஓகே, ஒரு நிமிஷம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. வாடா. என்னடா, யாரா அந்த குட்டி? ஷோக்கா இருக்கா? மாடி வீட்டு பொண்ணுடா. ஆஹா, அப்படியா? அந்த பொண்ணு பாக்குற பார்வை சரியில்லை, ஜாகிரதையா இரு. நல்ல பொண்ணுடா. உண்டா, நல்ல பொண்ணா இருந்தா சைட் அடி கூடாதுன்னு அர்த்தமாடா. சத்தம் போட்டு பேசாதடா, அந்த பொண்ணு தப்பா நினைக்க போகுது. பிடிச்சாலும் பிடிச்ச பெரிய புளியங்கொம்பை தாண்டா பிடிச்சிருக்க. சும்மா செதுக்கி வச்ச சில மாதிரியா இருக்க. ஜமாய் மாப்பிள சொல்லிங்க, வர மன்மத கோட்டத்துக்கு கண்டிப்பா நீயும் வருவ. ஓட அந்த பக்கம். ஐ எம் சாரி, உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேன். நோ ப்ராப்ளம். நேரா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா, நான் உங்க பின்னால வரலான்னு இருக்கேன். வரலாமா? வரலாமே. சார், கூல் ட்ரிங்க். எனக்கு வேண்டாப்பா. அந்த அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. அங்க ஒரு பிளாக் சாரி இருக்கு பாருங்க, தட் ஒன். இந்த சரி அம்மா. அந்த எல்லோ சாரி எடுங்க. இதுவா? என்ன ஏமா, கடையில இருந்து இவ்வளவு சாரி எடுத்து போட்டிருக்கேன், ஒண்ணு கூடவா பிடிக்கல? ஏப்பா, என்னம்மா அந்த அம்மா கட்டிருக்காங்களே, அதை கொடுத்துட்டு அவங்க என்னவா பண்ணுவாங்க? ஏமா, கடையில் இருக்கிற சாரியை விட்டு கஸ்டமர் கட்டுற சாரியை கேட்டா எப்படிமா?
சேச்சே இந்த சேல்ஸ்மேன் உத்தியத்தை விட்டுற வேண்டியதான். ஏன்பா அந்த அம்மா கட்டிருக்கிற சாரியா கேட்டேன், அந்த மாதிரி கேட்டா வெள்ளை பிரவுன் சாரி எடுங்க. அந்த சாரி ஆமா. பாருங்கம்மா. இந்த 3 பேக் பண்ணுங்க. ஆமா ரெடிமேட் செக்ஷன் எங்க இருக்கு? அதான் அந்த பக்கம் இருக்குங்க. அங்கயா? ஆமா ஆமா. இந்தாங்க. என்னது? உங்க பேண்ட்டுக்கு மேட்சிங்கா ஷர்ட். எனக்கு எதுக்கு ஷர்ட் எல்லாம்? நான் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டீங்களா? என்ன பாக்குறீங்க? ஆமா, என் ஷர்ட் அளவு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க டைரிய பார்த்தேன் அதான். மத்தவங்க டைரியை படிக்கிறது தப்பு இல்ல? ஏ அதுல உங்களுக்கு மனைவியா வரப்போறவ பேரை எழுதி வச்சிருக்கீங்களா? கொடுங்க. இந்தாப்பா இத பேக் பண்ணு. அப்புறம் அங்க ஒரு சாரி இருக்கு, அதையும் பேக் பண்ணு. நான் ஒன்னும் சேல்ஸ்மேன் இல்லம்மா. பின்ன அப்பல இருந்து பாக்குறேன் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க. அதை அம்மா கேக்குறீங்க? என் பொண்டாட்டி நேத்து கடைக்குள்ள போனவ புடவை செலக்ட் பண்றேன்னு இன்னும் வரல. நீங்க பரவாயில்ல, உங்க புருஷன் அதிக நேரம் காக்க வைக்காம சீக்கிரமே வந்துட்டீங்க. எதை எடுத்தாலும் ₹1 ₹2. எதை எடுத்தாலும் ₹1 ₹2 சார். எதை எடுத்தாலும் ₹1 ₹2. எதை எடுத்தாலும் ₹1 ₹2 சார். இதப்பா ஒரு சீப்பு கூட நல்ல சீப்பா. எடுங்க சார் எடுங்க. ₹1 ₹2. ₹1 ₹2. ₹1 ₹2. எதைப்பா சார்? எதை எடுத்தாலும் ₹1 ₹2 தான். ஆமாங்க சார். இந்தா ₹1. நான் இதையே எடுத்துக்கிறேன். ₹10 ஊருக்கே விட்டு போடலாம். சார் 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 பெட்ரோல் சார் சார் புரியுங்க. தேங்க்யூ. என்ன Dress கிழிஞ்சிருக்கு? அன்னைக்கு உங்க வண்டியில உட்கார்ந்து வந்ததுக்கு தண்டனை. சக்கரத்துல சிக்கி கிழிஞ்சிருச்சு. அப்படின்னா இனிமே என் வண்டியில ஏற மாட்டேன். சச்சே ஏன் அப்படி சொல்றீங்க? என்னைக்கு இருந்தாலும் உங்க பின்னாடி வர தயார். என்னடா ஒண்ணு இல்லப்பா. என்னாச்சு? என்னப்பா இது? வண்டியை முள்ளா ஓட்டுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். நீ பாட்டுக்கு இவ்வளவு வேகமா போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கண்ட இடத்துல அடிபட்டு இருக்கடா. ஐயோ. கொஞ்சம் காத்து விடுங்க. ச்சே. முதல்ல கொஞ்சம் எரியும், அப்புறம் சரியாயிடும். ஆமா எதுல மோதுனீங்க? ஆட்டோவா டாக்ஸியா? ஏரோப்ளேன்ல. சீக்கிரம் போடு, ஆபீஸ்க்கு போகணும். இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு போயேண்டா. எங்க அம்மா ஒண்ணு கொசு கடிச்சா கூட லீவ் போட சொல்லுவாங்க. நான் ஆபீஸ்க்கு போயே ஆகணும். பாத்தீங்களா ஆண்டி, நீங்க சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்குதான் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கணுங்கிறது. அப்படி ஒருத்தி இருந்தா இவர் ஆபீஸ் போக விடுவாளா? அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுங்க, தப்பு இல்ல. அது சரிம்மா, நீங்க சொல்லிடுவீங்க. ஆபீஸ் வேலையை யாரும் பாத்து பாத்து பாமா சொல்ற மாதிரி நம்ம கோபிக்கு ஒரு கால்கட்டு போட்டா என்னங்க? அவன் கவலை எல்லாம் தனக்கு கல்யாண கலைங்கிறது இல்லடி. காவேரி கழுத்துல 3 முடிச்சு வேணும்னு ஆசைப்படுறான். பாப்போம், ஒருவேளை நல்ல இடமா கிடைச்சா காவேரி கல்யாணத்தோட சேர்த்து கோபி கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம். ஆமாங்க, அவனை போல ஒரு அழகுள்ள அறிவுள்ள பெண்ணா பாருங்க. அழகுள்ள அறிவுள்ள அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தா இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் ஆயிருக்குமாடி. சோப ஒன்ன தொட்டு பிளாஸ்டர் போட்டாங்கிற அந்த பொண்ணுக்கும் பேர்ல இருக்க காதல் ரொம்ப புத்தி போயிடுறா கண்ணா. அது நான் தனியா இருக்கும்போது செஞ்சா பரவாயில்ல, வீட்டுல எல்லாரையும் வச்சுக்கிட்டுல செய்யறேன். அங்கதாண்டா அந்த பொண்ணோட சாமர்த்தியத்தை நீ புரிஞ்சுக்கணும். உங்க அப்பா அம்மா எதிர உன்னை லவ் பண்றத அவ கோடி காமிக்கிறாடா, கோடிய. ஹலோ வாங்க உட்காரு. நான் ஒண்ணு உட்கார்றதுக்காக வரல, உங்களை தேடி எங்கெல்லாம் அலையுறது. நீங்க பாட்டுக்கு ஹாயா இங்க உட்கார்ந்துருக்கீங்க, MBA படிச்சிருக்கீங்க, பெரிய மேனேஜரா வேற இருக்கீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எதுக்கு அப்படி சொல்றீங்க? எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இனிமே நீங்க பைக்ல மெதுவா தான் போறீங்க, அதுவும் இந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போறீங்க. நீங்க என்ன தனி ஆளா? உங்களை நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க சார், அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன இருக்கும்? என்ன கம்பெனிக்கு புது மேனேஜர் வந்திருக்க போறாரு? சும்மா இருங்க சார், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் ஜாகிரதையா ஓட்ட சொல்லுங்க, நான் வரேன்.
எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியலையா? நான் எதுக்குடா இருக்கேன்? புரிய வைக்கிறதுக்கு தானடா. கண்ணா, உனக்கு அவ எத்தனையோ தடவை ஹிண்ட் பண்ணா அப்பதான் புரிஞ்சுக்கல. இப்ப ஹெல்மெட் கொடுத்திருக்காளே, இப்ப கூடவா உனக்கு புரியல? அவ என்ன லவ் பண்றான்னு சொல்றியா? ஆமாண்டா. இப்ப அவ கொடுத்துட்டு போயிருக்காளே, இதுக்கு பேரு ஹெல்மெட் இல்ல, காதல் குல்லா. அவ தன் இதயத்தோட ஆழத்துல இருந்து உன்னை ரொம்ப விரும்புறாடா. அவ சைட்ல இருந்து நிறைய ஸ்டெப் எடுத்துட்டா, ஒன் சைட்ல இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? அவள அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிலாம் இருக்கு. ஆமா, அவ என்ன காதலிக்கிறான்னு எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்ற? கண்ணு, இந்த ஆண்டனி போட்ட கணக்கு என்னைக்குமே தப்பாகாதுமா. மச்சி, ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாப்பிள்ளை தோழன். நிலையத்தார் தடங்களுக்கு வருந்துகிறோம் என்று கூறும்போது ஏற்பட்ட தடங்களுக்காக வருந்துகிறோம். ஆல் இந்தியா ரேடியோ. இது உங்க வீட்டு ரேடியோ இல்ல? வாசிப்பது சுசிலா ராமரத்தினம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தாய்மார்கள் காப்பகத்தை சேலத்தில் இன்று திறந்து வைத்தார். பாரதத்திற்கும் சைனாவிற்கும் நடக்கவிருக்கும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி சென்னை கஜினி டியூட்டோரியல்ஸில் பல வருடங்களாக படித்துக் கொண்டிருந்த பாஸ்கர் என்ற சில்க் ரசிகர் ஒரு வழியாக இந்த வருடம் பரீட்சையில் தேறிவிட்டார். ஏண்டா, பல வருஷம் கழிச்சு நீ பாஸ் பண்ணத ஆல் இந்தியா ரேடியோலயே அனௌன்ஸ் பண்றாங்களே, உன் விஷயம் ஊரே நாறுதா? அதானே, அது எப்படி? இப்படித்தான். நீயா? ஆமா, இந்த ரிசல்ட். ஆச்சரியமா இருக்கு. ஏன் நம்பர் தவிர வேற எல்லா நம்பரும் இருக்கு, இந்த தடவை ஏன் நம்பர் இருக்கு? சரியா பாடுற, லாட்டரி சீட்டு நம்பரா இருக்க போகுது. ஏண்டா, ஒருவேளை மாறுதலுக்காக இந்த தடவை ஃபெயில் ஆனவங்க நம்பர் மட்டும் போட்டுருக்காங்கன்னு செக் அப். ஓ நோ நோ நோ, ஐ அம் பாஸ்ட் அவே. மம்முட்டி, you are speaking the baddest English. Please left it. பாஸ்கர், நீ தான் பாஸ் பண்ணிட்டியே. பாஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கிடையாதா? ஓகே, என்ன வேணும் கேளு. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்சர் போறோம். ஓகே ஓகே, டன். Again baddest English. டிட். ஐயோ, நில்லு சார். நீ பாட்டு உடுப்பி ஹோட்டல்ல நாஸ்டா துண்ண போற மாதிரி போய்க்கினுக்கிறிய. நீ யாரு, என்ன ஒண்ணு, யார பாக்கணும்? தூள் பகோடா மாதிரி இருக்கிற என்னையா யாருன்னு கேக்குற? பம்பாய் பரமசிவம் வந்திருக்கிறேன்னு உன் மேனேஜர்கிட்ட போய் சொல்லு, அப்புறம் பாரு. போ. டைபிஸ்ட் தம்பி, பாப்பாவா? ஜடைய முன்னால போட்டுக்கம்மா, ஆனா பொண்ணானே தெரியல. சார், உள்ள கூப்பிடுறாரு. கடப்பாறைய முழுங்கிட்டியா? வெறப்பா நிக்கிற, தள்ளுற அப்படி. குட் ஆஃப்டர்நூன். வாங்க சார், வாங்க உட்காருங்க. சுக்ரியா. முத எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? போன் விட்டா, கோகோ விட்டா, மால்டோ விட்டா? ஆளை விட்டா போதும். ஏது இவ்வளவு தூரம்? மத்தியானம் வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு போற வழியில உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கேபின் கேபின்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கூட மாட ஒத்தாசைக்கு பிஏ கீய வச்சுக்கலையோ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். சரி சரி, நான் வரேன். எனக்கும் ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. உட்காருங்க சார். வந்ததுல இருந்து ஏதோ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்றீங்க. என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான நாளப்பா. விஜயவாடால இருந்து பாமாவை பொன்பாக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்க. உங்க அம்மா தங்கச்சி கூட கலந்துக்கிறாங்க. தொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் உண்டு. நீ கண்டிப்பா வந்துரு. என்ன? சார், சார், ஏரியா மேனேஜர் லெட்டர் போட்டிருக்காரு. நம்ம கம்பெனிக்கு போட்டியா விஜயவாடாவில் ஒரு புது கம்பெனி முளைச்சிருக்கான் சார். நானும் அந்த விஜயவாடா வில்லனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். வில்லனா? என்ன சொல்ற? ஆமாடா, பாமாவை இன்னைக்கு எவனோ ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரான்டா. வா, அதனால என்ன? என்னவா? நீ போட்ட பிளான் என்னாச்சு? என் கற்பனைகள் என்னாச்சு? நான் ஒரு மடையன், ஆபீஸ் உண்டு வீடு உண்டுன்னு இருந்தேன். இந்த பாமா எங்க இருந்தோ வந்து சேர்ந்தா. பம்பாயிலேன்னு வந்தான்னு சொன்னேன். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஆண்டனி, உண்மையிலேயே சொல்றேன். பாமா இல்லாம என் வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியலடா. இருறா, இப்ப என்ன ஆச்சு? அவ எவனாவது கட்டிக்கிட்டாளா, ஊரை விட்டு போயிட்டாளா? ஆற்றால் எவனோ ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரா மச்சி, அவ்வளவுதானே. அந்த பையனுக்கு மட்டும் பாமாவை பிடிச்சு போயிட்டா ஆண்டனி, பாமா எனக்கு கிடைக்கலன்னா அந்த ஏமாற்றத்தை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாதுடா. புலம்பாத. நான் சொல்றேன், பாமா அந்த பையனை ஏதோ காரணம் காட்டி ஒதுக்கறா. உண்மையாவ சொல்றேன். நான் என் மன்மத மேல ஆணையா சொல்றேன்டா. டேய், அவ என்ன லவ் பண்றான்னு சொல்றேன்.
பின்ன ஏன் அவ பொண்ணு பாக்குற படலத்துக்கு ஒத்துக்கிட்டா? வாட் ஆ ஃபூல். அவளுக்கு வீட்ல என்ன பிரச்சனையோ அவ அப்பா கட்டாயப்படுத்திருப்பான், அவளும் மேலுக்கு சரின்னு சம்மதிச்சிருப்பா. பாமாவாவது உன்னை மறக்கிறதாவது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க மச்சி, வானத்தை விட்டு நிலா பிரியலாம், எதுகையை விட்டு மோன பிரியலாம், ஆனா உன்னை விட்டு உன் பாமா என்னைக்குமே பிரிய முடியாது. She is always yours. Thanks a lot. இப்பதான் என் மனசுக்கு தெம்பு வந்தது. உடனே வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். அம்மா, என்ன ராமாயணம் படிக்கிறியா? ஆமா, ராமனுக்கு சொந்தமான சீதைய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். சகுனமே நல்லா இல்ல. என்னடா? ஒண்ணு இல்ல, வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? சொல்ல மறந்துட்டேனே, பாமா இல்ல நம்ம பாமா. பாமா அடுத்த வாரம் என்ன காஞ்சிபுரம் கூட்டிட்டு போறேன்னா. இதான் விசேஷமா? ஆமா ஆமா. ராமாயணத்தை படி. காவேரி, பாட்டு படைக்கிறியா? பாட்டு பாடு. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே. நல்ல பாட்டா பாடுற. உன் ஃப்ரெண்டு பாமா எங்க? மாடியில இருக்கா. அப்புறம் என்ன? அப்புறம்னா அக்கம் பக்கத்துல ஏதாவது விசேஷம் உண்டா? ஓ, நீ அதை கேக்குறியா? நம்ம பக்கத்து வீட்டு பங்குஜம் இல்ல, அவளுக்கு ஒரு பிரசவத்துல 5 குழந்தை பிறந்திருக்கு. 2 தத்தி. காஞ்சிபுரம் போறதையும் 5 பிள்ளை பெற்றதையும் மட்டும் சொல்ல தெரியுது. மாடியில நடந்த விசேஷத்தை பத்தி சொல்ல தெரியல. இதெல்லாம் என்ன ஜென்மங்களோ? எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாப்பா, என்ன சாமி மலையேறி வந்திருக்குது? ஒண்ணு இல்ல, லெட்டரை போஸ்ட்மேன் கீழே போட்டுட்டு போயிட்டான். இந்த ஒரு கை குறையுது. இல்லையே, 2 கை இருக்கு. சீட்டாட்டத்துல ஒரு கை குறையுதுன்னு உட்காரு. என்னப்பா, ஜோடி சேர்ந்துடுச்சா? குவீன் கிடைச்சா ஜோடி சேர்ந்துரு சார். குவீன் எங்கிட்ட இருக்குது? கொடுத்தா எடுத்துக்கிறேன். ஆசைய பாரு, அவ்வளவு லேசில கொடுத்துருவேனா? அப்புறம்னா அதான் சார் சொல்ல மறந்துட்டேனே. விஜயவாடால இருந்து பையன் மாமாவை புண்பாக்க வந்திருந்தான். அத பத்தி ஒரு வார்த்தை கேட்டியா நீ? என்னாச்சு? எனக்கு தேவையில்லாத சீட்டெல்லாம் வருது. தேவையில்லைன்னா விட்டுடு. எல்லாம் சுலபமா முடிஞ்சு போச்சு. மாமா வந்தா, மாப்பிளைய பார்த்தா, டக்குன்னு சொல்லிவிட்டா பிடிக்கலன்னு. எனக்கு லைஃப் கிடைச்சிருச்சு. என்னடா வச்சு சாக்லேட் கொடுக்குற? நீ சொன்ன மாதிரி அந்த பையனை பாமா வேண்டான்னு சொல்லிட்டாடா. ஜாய் மன்மதா, எப்படா தாலி கட்ட போற? முதல்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவகிட்ட கொட்டணும்டா. கரெக்ட். இனிமே லேட் பண்ண கூடாது. நான் சொல்றபடி கேளு. எப்படி? எப்படியா? நான் சொல்றேன்டா. பாமா, உன் காதல பல வழியில உணர்த்திட்டேன். நான் சரியான டியூப்லைட். லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்றேன், நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். இத நேர்ல சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதனால என் காதல இந்த கேசட் மூலமா தெரியப்படுத்துறேன். உன் பேச்சு தேனா இனிக்கும்னு சொல்றது தப்பு. ஏன்னா தேன் திகட்டும். உன் முகம் நிலா மாதிரின்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா நிலா தேயும். உன் முகம் பூ மாதிரின்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா பூ வாடும். அதனால உன்னை வர்ணிக்கிறதே தப்பு. நாம 2 பேரும் தனிமையில மனம் விட்டு பேச வேண்டியது நிறைய இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? எப்ப மீட் பண்ணலாம், எங்க மீட் பண்ணலாம்? இப்படிக்கு அடுத்த ஜென்மத்திலும் உன்னோடு இணைய துடிக்கும் கோபி. குட். ஜாய் மன்மதா. தேங்க்யூ. அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. ஹாய் வாமா.
இருந்து ம்? ஒரு நல்ல கேசட் கொண்டு வந்திருக்கேன். என்ன கேசட்? அப்பா என்னது? அப்பாவோட கேசட்டா? நல்ல கீர்த்தனையா பாடேன். எனக்கு அப்பானா பிடிக்காதே. உடனே கோச்சுக்கிறீங்களே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, ஹோட்டல் சவேரா பால்ரூம்ல 6 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காம வந்துருங்க. Don't disappoint me. ஹலோ, காய் படிச்சீங்களா? படிச்சேன். காபி சாப்பிட்டீங்களா? ஹலோ, மியூசிக் கேட்டீங்களா? மியூசிக் கேட்டீங்களான்னு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஹலோ. என்ன எப்படின்ட்டு போறாரு? டாடா கட்டுறாரு. டாட்டாவா? எனக்கா? நல்லா பாரு, நம்ம மேனேஜர் தானா? நம்ம மேனேஜர் தான். என்ன இது ஆச்சரியம்? எப்பவும் சிடுசிடுன்னு இருப்பாரு, இன்னைக்கு என்ன சிரிச்சுக்கிட்டு போறாருடா? இன்னைக்கு வாத்தியார் படுகுச்சியா போறாரு. என்னமோ இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சஸ்பென்ஸா இல்ல? ஹலோ. ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். என்ன சாப்பிடுறீங்க? எனிதிங். வேற 2 டபுள் சவுண்ட் கொண்டு. பாம்பேல இருக்கும்போது டிஸ்கோ போவீங்களா? பாம்பே லைஃப் வரவே வராது. இந்தாங்க உங்க கேசட். எத்தனை தடவை கேட்டீங்க? ஒரே ஒரு தரம் தான். என் தமிழ் அவ்வளவு மோசமா இருக்கு? மொழி சுத்தம் தான், மனசுதான் சுத்தம் இல்லை. மாமா, நீ என்ன சொல்ற? நான் உங்களை காதலிக்கலன்னு சொல்றேன். ஒரு பெண் ஆணோட பழகினா அது காதலாத்தான் இருக்கணுமா? கண்ணியமான நட்பா இருக்க கூடாதா? நான் பாம்பேல இருந்திருக்கேன், கல்கத்தால இருந்திருக்கேன். யாரும் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டது இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ஆண்டனி கூட உங்க வீட்டுக்கு அடிக்கடி வராரு. காவேரி சிரிச்சு பழகுறா. உடனே ஆண்டனி காவேரி தன்னை லவ் பண்ணி வச்சுட்டாருல, அது எவ்வளவு அபத்தம். நீங்க அதை பொறுத்துக்குவீங்களா?
எல்லா பெண்களையும் கூட பிறந்தவள நினைக்காட்டா பரவாயில்ல, கூட வர போறவளா தயவு செஞ்சு கற்பனை பண்ணிக்காதீங்க. பள்ளிக்கூடத்துல பக்கத்துல இருக்கிறவள உரசி பாக்குறவனுக்கு, பஸ்ல பிரேக் போடும்போது பக்கத்துல நிக்கிறவ மேல இடிச்சு பாக்குறவனுக்கு, இவருக்கெல்லாம் வர ஒரு மட்டமான ஆசை MBA படிச்ச உங்களுக்கு வந்திருக்கேன். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கேசட்ல இருக்கிற அசிங்கத்தை அழிச்சுட்டேன், உங்க மனசுல இருக்கிற அசிங்கத்தையும் அழிக்க முயற்சி பண்ணுங்க. இனிமே நாம நல்ல நண்பர்களா மீட் பண்ணுவோம். பாய். வழக்கமா 6 அடிச்சா வீட்டுல இருக்கிற கோபி மணி 11 ஆகி இன்னும் காணுமே. ஆமா, அண்ணன் சினிமா போயிருக்குமோ? அவன் என்னைக்குமா சினிமாவுக்கு போனான்? ஏண்டா பாஸ்கர், அவன் ஆபீஸ் போன் பண்ணி விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? நான் போன் பண்ணி கேட்டேன்பா, அவன் 5 மணிக்கே போயிட்டான். எங்க போயிருப்பான் அவன்? சார் சார், யார் பானே? என்ன தெரியலீங்களா? அந்த நாடார் கடை பக்கத்துல இருக்கிற ஆளு தானே? என்ன விஷயம் சொல்லுப்பா. என்னத்த சார் சொல்றது? உங்க பையன் கோபிய ரோட்ல பாத்தங்க, ஒரே அலங்கோலமா வந்துட்டு இருந்தாரு. கிட்ட போய் விசாரிச்சா கல்லால் அடிக்கிறார் சார். எப்படியே சமாளிச்சு அழைச்சிட்டு இருந்துங்க. இனிமே உங்க பொறுப்பு, நீங்க பாத்துக்கோங்க சார். சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கானுங்க. அப்பத்துல இருந்து காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தர் வீட்டு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. Can anybody drop in my house? என்ன வீட்டு கூட்டிட்டு போறீங்களா? ஓ, I'm sorry. கோபி. Glad to meet you, Mr. Prince Charles. என்னடா பொறிக்க மாதிரி இருக்க? Be a gentleman like me. Gentleman. Hey, மேனேஜ் இருக்கா உனக்கு? மேனேஜ் இருக்கா உனக்கு? என்ன கையறா? என்னடா பாக்குற? என்ன பாக்குறேன்னு ஒண்ணே விடுவோம். ஒண்ணே குயின் எலிசபெத் இருக்காங்களே, சும்மா அப்படி விடுறேன். பரவாயில்ல, இந்த விடு விடு. ஸ்மோக். காதல பண்ற? லவ் பண்றியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிடுச்சு சார். சரி, போயிட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லு. எஸ் சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் தினமித்திரம் பத்திரிகை நிருபர். உங்க ஹாஸ்பிட்டல் பத்தி ஒரு கட்டுரை எழுதலாம்னு வந்திருக்கேன். வெல்கம் டு தி மென்டல் ஹாஸ்பிட்டல். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ டாக்டர். என்ன சார் சைக்கிள் இங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க? அதுவா, பேஷண்ட்டுக்கு வியாதி எந்த அளவுக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நூதனமான முறையில கண்டுபிடிக்கிறோம். என்ன சார், டிரான்ஸ்போர்ட் சைக்கிளை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கூப்பிட்டு பெடல் பண்ண சொல்லுவோம். எந்த பேஷண்ட் பெடல் பண்ணாம இருக்கிறாரோ அவருக்கு ஓரளவுக்கு வியாதி குணமாயிடுச்சுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம். அவ்வளவுதான். ரொம்ப புதுமையா இருக்கு சார். பாருங்க, வருவாங்க. ஒவ்வொருத்தரா சைக்கிள் மேல சொல்லு. சைக்கிள் ஓட்டு. மாறிக்கடோ வீட்டுல மறைஞ்சாடவனே. போதும் போதும். போறியா போறியா போதும். எப்படி ஓரம்போ 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 சைக்கிள் வருது. ஓரம்போ ஓரம்போ. போய வழி முடியா? போதும் போதும். போறியா போறியா போதும். நிறுத்த சொல்லியா? யோ நிறுத்தையா, இறங்கியா. அடுத்தது நெக்ஸ்ட். லெஃப்ட் ரைட். அழகியா. பாத்தீங்களா, ஓரளவுக்கு தேர்ன மாதிரி தெரியல. ஆமா, வாங்க கேட்டு பாத்துருவோம். பெரியவரே, ஏன் சைக்கிள் மிதிக்கல? என்னையா பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்கிற? மேடு ஏறிட்டேன், இப்ப டவுன்ல போயிட்டு இருக்கேன். இறக்கத்துல போகும்போது எவனாவது மிரிப்பானா? பைத்தியக்காரா, அறிவு கட்ட முண்டம்.
கோபி கோபி, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கோபி 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 கோபி, யார் நீ? டாக்டர் வாங்க. டாக்டர், என் மகனுக்கு என்னாச்சு டாக்டர்? மூளையில ஏதோ பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எதையுமே திட்டமா சொல்ல முடியும். டாக்டர், என் மகனை எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர், ப்ளீஸ். டோன்ட் வரி, we will do our best. என்னங்க, நம்ம கோபி எப்படிங்க இருக்கா? என்ன தெரிய சொல்றது? பெத்த தகப்பா என்னையே பார்த்து யார் நீன்னு கேக்குறான். இந்த காலத்துல நல்லா இருக்கிற பசங்களே பெத்தவங்களை பார்த்து அப்படித்தான் கேக்குறாங்க. நம்ம கோபி கேக்குறதுல என்னங்க அதிசயம்? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. இப்போ உன்னை ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க. விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு காலையில போகலாம். நம்ம கோபி MBA பாஸ் பண்ணணும்னு நவகிரகத்தை சுத்தலாம். கல்வி, தேக ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் குருதான் அதிபதியா. கல்வியை கொடுத்த அந்த கிரகம் நம்ம கோபிக்கு தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தா தாண்டி அது கல்வி கிரகம் இல்லைன்னா சாதாரண கல் விக்கிரகம் தான். கல் விக்கிரகம் தான். முருகா, தினம் உன் கோவில சுத்தினேனே, உனக்கு பாலாபிஷேகமா பண்ணினேனே, கடைசியில நீ காட்டுற கருணை இதுதானா? நான் என்ன பாவம் செஞ்சேன் முருகா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா முருகா? முருகா, எங்க போயிடுவியா? பாஸ்கர், கோபிக்கு எப்படி இருக்கு? கோபின்னு கூப்பிட்டா திரும்பி பாக்குறா. ஆனா அந்த பார்வையில பரிச்சயம் இல்லம்மா. டாக்டர் என்ன சொல்றாரு? ஏதோ மூளையில பலமா அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்காங்கிறாரு. அதுக்கு காரணம்? ஒரு பொண்ணுதான். என்ன சொல்ற? ஆமா கவேரு, காலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிருந்திருந்தா கோபிக்கு இப்படி ஆயிருக்காது. அண்ணா சீக்கிரம் குணமாய் வீட்டுக்கு வந்துருமா பாஸ்கர்? ஒரு விரலத்தோட நல்லபடியா திரும்பி வந்துடுவாமா. அப்பா நல்ல வேளை நான் அந்த விரல தொடல. அது தொட்டாலோ நல்லபடியா திரும்பி வந்துடுவான். அது எப்படி? ஏன்னா அந்த விரலுக்கும் நான் அதே சாய்ஸ் தான் வச்சிருந்தேன். வாங்கப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? பாஸ்கர் நல்லா இருக்கானா? இந்த காவேரிக்கு பையன் கிடைச்சான கல்யாணத்துக்கு? டாக்டர், இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். Thank you very much டாக்டர். டாக்டர், அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? அவசரப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நாங்களே டிஸ்சார்ஜ் பண்றோம். டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இந்த யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணலாமா? பை ஆல் மீன்ஸ். Thank you. சிவகாமி, சிவகாமி, மாமா, நீங்க ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்ட தெய்வம் நம்ம கைவிடல. நம்ம கோபிக்கு பரிபூர்ணமா குணம் ஆயிடுச்சு. நிஜமாவா? கண்ணை மறைக்கிற மாதிரி நாமத்தை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஏழ்மலையான் கண்ணுல எப்படியோ நாம பட்டுட்டோம். கோபிய வர வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அவன் இப்பவே எல்லா டாக்டர்ஸ்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு வரேன்னு சொல்ல வேண்டாம், போறேன்னு சொல்ல சொல்லுங்க. அண்ணே 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 அண்ணே, நீயும் நானும் ஒரே ஊரு அண்ணே அண்ணே. ஆமான் தம்பி, ஆமான் தம்பி, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊரு தம்பி தம்பி. அடேங்கப்பா மந்திரி,
நமது ஊரில் இவ்வளவு பெரிய கட்டடத்தை நீ பார்த்ததுண்டா? உடனே சொல். இல்லை அரசே. ஆமா, நம்ம ஊருக்கு இப்படி ஒரு கட்டடம் தேவைதானே? ஆமா, வேணும் வேணும். அது சரி, அதுக்கு என்ன பண்றது? களிமண்ணை கொண்டாந்து கையாலேயே செய்யணும். சீ, அறிவு கட்டவனே. யாருக்கும் தெரியாம இருட்ட உடனே இந்த கட்டடத்தை கையால தள்ளிட்டே போறோம். விடிஞ்சதும் நிறுத்திடுறோம். இப்படியே இருட்டுல ஒவ்வொரு ஊரா போய் நம்ம ஊர்ல கொண்டு சேர்த்துடுறோம். யாராவது பார்த்துட்டா? போர்வையை போட்டு மூடிட்டா? சும்மா அறிவு கட்டவனே, நீ தைரியமா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இந்த ஆஸ்பத்திரியிலேயே நீங்க ஒருத்தர் தான் புத்திசாலி. அறிவு கட்ட முண்டோம். அதனாலதான்டா இத்தனை வருஷமா என்ன வெளியில அனுப்பாம இங்கேயே வச்சிருக்காங்க. பாடங்களா பின்னாலே தள்ளு. ரெண்டுல ஒண்ணு பாத்துறது. சட்டையை கட்டு. இந்தா கொண்ட வச்சிட்டு வா. சத்தியகாரம் சட்டைய பைத்தியக்காரா, 2-3 ஊர் தாண்டி தள்ளிட்டு வந்துட்டோமா? சட்டை எப்படா வரும்? தள்ளு தள்ளு. கோபி, உன்னை எங்கலாண்டா தேடுறது? டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எதுக்கடா நின்னுகிட்டு இருக்க? வா, அப்பா எல்லாம் கார் கிட்ட வாசல் வெயிட் பண்றாங்க. வா, வீட்டுக்கு போலாம். வா, கமான். பாப்பா பாப்பா, உன்னை தேடிக்கிட்டு பாஸ்கர் வேற அனுப்பிச்சிருக்கேன். அவன் அந்த பக்கம் போயிருக்கான். ஆண்டி வாமா, இந்தம்மா ஸ்வீட். இன்னைக்கு என்ன ஆண்டி விசேஷம்? இன்னைக்கு தாமா கோபி டிஸ்சார்ஜ் ஆகி வரான். எங்களுக்கெல்லாம் திருநாள் மாதிரி. காவேரி, வாசல்ல கோலம் போட்டியா? இன்னும் இல்லம்மா. உன்னை போட சொன்னல, உள்ள வேலையா இருந்தம்மா. ஏய் கூட, நான் போடுறேன். என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? பாம்பேல எனக்கு ரங்கோலி போட்டு பழக்கம். ஆண்டி, எல்லாரும் வந்துட்டாங்க. பாப்பா கோபி. என்னப்பா அப்படி பாக்குற? இந்த கோலத்துக்கு காரணம் நம்ம பாமா தான். ஹலோ கோபி, வெல்கம் ஹோம். கொஞ்சம் நில்லுப்பா. ஆண்டனா, நீயும் கொஞ்சம் நில்லு. ஆண்டனாவா? ஆண்டனிமா? டிவி வந்ததுல இருந்து இந்த ஆண்டனாவுக்கு ஆண்டனிக்கு வித்தியாசமே தெரியல. இந்த மாதிரி பேச கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எப்படி இருக்கிற? நீ எப்படி பார்க்க? உன் ஆசீர்வாதத்தால நல்லாவே இருக்கேன். உன் பூஜை வழிபாடும் என்ன பழைய கோபியா மாத்தி கொண்டு வந்து. இப்படியே நின்னு பேசிக்கிட்டு வாப்பா, உள்ள போய் பேசலாம். ஏன்பா, நான் அம்பால வேண்டிக்கிற போதெல்லாம் நீ கிண்டல் பண்ணுவியே, இப்பவாவது நம்புறியா எல்லாம் அவ செயல்னு? ஆமாம்மா, எல்லாமே அவளோட செயல் தான். ஆண்டனி, அதான் பாமா. ஹலோ, இவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. கோபி, காஃபி. என்ன அம்மா பசிக்குதே? இப்பவும் 6 மணித்தை கட்டிக்கிட்டு தான் அழுவுறியா? ஓ கோபி. ஆமா கோபி, ஹாஸ்பிடல்ல இருந்து துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா, எல்லாம் கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் பேசாம சும்மா இரு. சிவகாமி, இனிமே யாரும் இந்த வீட்டுல ஆஸ்பத்திரி பேச்சு எடுக்க கூடாது. நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. சுதர்சனா, கோபிக்கு தெரிஞ்சு போச்சாமே. எங்க கோபி? ஹலோ கோபி, வைத்தியகார ஆஸ்பத்திரியில இருந்து எப்ப வந்த? வைத்தியகார ஆஸ்பத்திரி அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எக்கச்சக்கமான பைத்தியங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருப்பியே. அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சில பேர் உள்ள இருக்காங்க, உங்களை மாதிரி நிறைய பேரு வெளியே இருக்காங்க. நம்ம 2 பேரையும் தான் சொல்றானோ? ஏன் வார்த்தைக்கு வார்த்தை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சொல்ற? அத அழகா மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லி தொலைய. சுதர்சனம், வெள்ளக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சா தான் மென்டல் ஹாஸ்பிட்டல், நம்ம ஆளுங்களுக்கு பிடிச்சா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். கோபி, எப்படியோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்துட்ட. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். வேளா வேலைக்கு மருந்த முழுங்கிடணும், புரியுதா? சுதர்சனா,
பம்பாயில நான் நிறைய பைத்தியங்களோட பழகி இருக்கேன், வச்சு பார்த்திருக்கிறேன். ஒரு தரம் பிடிச்சாலே தேர்றது கஷ்டம், மறுபடியும் பிடிச்சது அல்லகோலம்தான். அப்பா எங்க எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறீங்களே, வாங்க போலாம். கொஞ்சம் இருமா சுதர்சனம். இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுல இருக்கிற படுக்கிற பாயெல்லாம் கைக்கு எட்டாவது உயரத்துல வச்சிரு. ஏன்னா பைத்தியத்துக்கும் பாய்க்கும் ஏதோ கனெக்ஷன். அப்பா வாங்க போலாம். அம்மா டிஃபன் கொண்டா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம். இட்லி வச்சிருக்கேன், வெண்டைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிடு, மூளைக்கு நல்லது. என்னது இந்த வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்டு தான் நான் MBA பாஸ் பண்ணல. இந்த வச்சுக்க, உன் டிஃபன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். டேய் பாஸ்கர், இதோ வரேன். என்னடா பாக்குற? பேங்க் வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், 30 ரூபாய் வேணும். அதுக்கு ஏன் குறையிற? ஆமா, நடுவுல ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? அது ஒரு மோசமான வேலை. பாட்டா ஷோரூம்ல சேல்ஸ்மேன், 500 ரூபாய் சம்பளம். ஆனா கண்டவன் காலை பிடிக்கணும், ஷூ மாட்டணும். எனக்கு பிடிக்கல, அதனால வேண்டான்னுட்டேன். சேல்ஸ்மேன் வேலை, 500 ரூபாய் சம்பளம், ஏசி ஷோரூம். அடுத்தவன் காலுக்கு பேட்டா மாட்டினா உங்களை பேட்டா கொடுக்க போறான். அதை நீ வேண்டாம்னு சொல்லிட்டல, ஒன்னு சொல்லி குத்தம் இல்லடா. உன்னை உட்கார வச்சு சோறு போறோம் இல்ல, எங்களை சொல்லணும். காவேரி, பரவாயில்லையே, ஷூக்கு நல்லா பாலிஷ் போட்டிருக்கிய. இதென்ன பத்தல? அயன் பண்ணும்போது பொசுங்கிடுச்சு. பாத்தா அயன் பண்ண கூடாதா? இத போட்டுட்டு ஆபீஸ் கோபி பாருங்கப்பா. அப்பா கோபி பார்த்து எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா சீக்கிரம் கோபிக்கு என்னாச்சு பாருங்கப்பா. அப்பா கோபி பாருங்கப்பா. டேய் கோபி, ஏன்டா அவளை அடிக்க போற? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பாக்குற? டாக்டர் கூப்பிடுவா? என்ன காலைல சாப்பிட்ட வேண்டிய மருந்தை சாப்பிட்டியா அண்ணே? கோபி இன்னைக்கே ஆபீஸ் போகணுமா? ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போயே. அம்மா பாத்தியா, இவங்க என்ன பத்தி எப்படி பேசுறாங்க? பாத்தியாமா? அவங்க கிடக்குறாங்க, நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதப்பா. இந்த மாத்திரை சாப்பிடு. அங்கிள் அங்கிள் டாடா. டாடா. ஏய் உள்ள வா. எல்லாருக்கும் தெரியல, இன்னைக்கு மேனேஜர் மறுபடியும் டியூட்டில ஜாயின் ஆகுறான். டேய் ஜப்பான், ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டோமா. இல்லைன்னா அவன் வந்து லோன்னு கத்துவான். ஆமாமா, ஏற்கனவே முங்கோபி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில 15 நாளைக்கு மேல இருந்துட்டு வந்திருக்கான். வந்து என்னென்ன ரகலை பண்ண போறானோ. ஏன் சார் நம்ம மேனேஜருக்கு பைத்தியம் பிடிச்சது? மேல மேல ப்ரமோஷன் கிடைக்கலையேங்கிற ஏக்கமா இருக்கும். அது இல்லையா, மேல மேல ப்ரமோஷன் கிடைக்கின்ற ஏக்கத்தினால பைத்தியம் பிடிச்சிருக்கோம். இவர் புதுசா சொல்றாரு. அவர் சொன்னா தான் நீங்களும் சொல்றீங்க. முதல்ல அதை எடுத்து மாட்டுங்க. உங்ககிட்ட எல்லாம் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். செவிடு மிஷின் எடுத்து மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்னம்மா, 24 மணி நேரமும் ஃபைலையே பாத்துக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்காம வேற என்ன செய்யும்? அதுவும் சரிதான். நமக்கெல்லாம் பைத்தியமே பிடிக்காது. நாம தான் ஃபைலையே பாக்குறது இல்லையே. சோலைன்னு ஒரு இந்தி படம் வந்துச்சு தெரியுமா? அது ஒரு ஊர்ல 3 வருஷம் ஓடிச்சான். அத தினமும் பார்த்து பார்த்து அந்த ஆபரேட்டருக்கு பைத்தியம் முடிச்சான். அந்த கேஸ் தான் இதுவும். யாரையாவது லவ் பண்ணி அப்செட் ஆயிட்டானோ என்னவோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது பரம்பரை வியாதி. இவங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு இப்படித்தான் இருந்துச்சு. வந்துட்டான். எல்லாரும் அவங்கவங்க வேலையை பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். 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 குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். ஓசை கேட்டு எழுப்பிட்டான். என்னடா அது? டெலிபோன் நம்பர் சார். டெலிபோன் நம்பர் குறிச்சு வைக்கிற அளவுக்கு டேபிள் மேல தூசி படிஞ்சிருக்கு. 15 நாள் நான் வரலன்னா என் டேபிள கூட க்ளீன் பண்ண கூடாது. தொடச்சிடுறேன் சார். Do it fast. என்னைக்கு வச்ச தண்ணி இது? நீங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போற போச்சு தண்ணி. என்னடா பேப்பர் வெயிட்ட தூக்கி தலையில அடிக்க பார்த்தாரு. தலை தப்பிச்ச தம்புரா புண்ணியம். பேப்பர் வெயிட்டால அடிக்க வந்தாரா? ஐயோ, பொட்டுல பட்டிருந்தா பொட்டுன்னு போயிருப்பியடா. கூப்பிடுறான்டா. அம்மா, ஆபீஸ்ல உள்ள ஆளுக்கு ஒரு கேடைய வாங்கி கொடுங்கம்மா. ஏதோ போருக்கு போற மாதிரி இருக்கு. தைரியமா போடா கண்ணு, நீ தானே அவருக்கு பெரிய சிபாரிசு. போ.
எதுக்குடா என்ன பார்த்து இப்படி நடுங்குற? நான் என்ன புளியா சிங்கமா? போய் மிஸ் அனுஷா அனுப்பு. யூனிஃபார்ம் எங்க? வந்தானுக்கு போட்டுக்க. வண்ணா வாங்கிட்டு வந்து போட்டுட்டு வர்றது? கழுதைக்கு டைஃபாய்டா. டேம் இட், யார்கிட்ட பேசுற? யூனிஃபார்ம் இல்லாம வந்தா தொலைச்சிடுவேன். அனுஷா அனுப்பு. அம்மா என்னடா சாரு உங்களை கூப்பிடுறாரு. என்னையா சுப்பிரமணியா? என்னம்மா? உண்மை இல்லையா, நான் அவரை கூப்பிடுறேன். ஏண்டா நான் தனியாவா போகணும்? தைரியமா போங்க. 6லயும் சாவு, 100லயும் சாவு, 40லயும் சாகலாம். போங்க. ஏண்டா யார்டா ஜோக் அடிக்கிற? காமராஜர் காலத்துல அப்பாயிண்ட் ஆயி, பக்தவச்சலம் காலத்துல பர்மனன்ட் ஆயி வர்றேன். ஐயோ தனியா பேசுறானே. கூப்பிட்டீங்களாமே சார்? ஏன் கை கால்லாம் டைப் அடிக்குது? இல்ல சார், நல்லா இருக்கு சார். ஆபீஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? நீங்க இல்லாம எங்க எல்லாருக்கும் பைத்தியமே பிடிச்சு போச்சு சார். ஆபீஸ்ல மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அந்த பேப்பர் வெயிட்ட கொஞ்சம் அந்த பக்கம் வச்சிருங்களா சார்? இன்னும் அனுப்பல சார். வாட் ஃபார் யூ ஹியர்? உங்களுக்கு என்னதான் பொறுப்பு வர போதும்? 1ஆம் தேதி வந்தா கை நீட்டி சம்பளம் வாங்க தெரியுதுல்ல? டியூட்டில கரெக்டா இருக்க வேண்டாம்? 8ஆம் தேதி உங்களே கேட்க போறாங்க, என்ன கேட்பாங்க? முதல்ல அதெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஐ சே கெட் அவுட். அடே அப்பா, அவனுக்கு பைத்தியமே இல்ல, பயங்கர பேய் பிடிச்சிருக்கு. என்ன ஆர்ப்பாட்டம், என்ன ஆர்ப்பாட்டம்? நான் யாரு? காமராஜர் காலத்துல அப்பாயிண்ட் ஆயி. அப்பாயின்மெண்ட் ஆன காலத்துல இருந்து இதே பேச்சு, வேற வேலை கிடையாது. நான் மேனேஜர் கிட்ட போய் 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்கணும். எங்க இது என்ன ஆக போகுதோ? அப்படியா? மூஞ்சிய கொஞ்சம் திருப்பு. சரி, ஓ மூஞ்சி ஐயா. ஏன் ஏன் இல்ல, கடைசியா ஒரு தடவை நல்லபடியா பாத்துக்கலாமேன்னு தான். ஏன் பாட்டா பாட போறீர்? கணக்கிறீரே? தனியா கொஞ்சம் பேசணும் சார். ஓ, பேசிக்கங்க. உடம்பெல்லாம் சரியா இருக்கா சார்? கம் டு த பாயிண்ட். எஸ் சார், எஸ் சார். ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் வாங்க சார். யூ மீன் பர்மிஷன்? எஸ் எஸ், பர்மிஷன் பர்மிஷன். 100 தடவை பர்மிஷன் கொடுத்துருக்கேனே. இதையும் சேர்த்து 101 தடவையா வச்சுக்கோங்க சார். இங்க என்ன பிள்ளையாருக்கு தேங்காயா உடைக்கிறோம்? 101 108 சொல்றதுக்கு. ஆமா, இப்ப எதுக்கு பர்மிஷன்? பொண்டாட்டிக்கு கருத்தடை ஆபரேஷன் இருக்கு சார். போன மாசம் தானே பொண்டாட்டிக்கு கருத்தடை ஆபரேஷன் பர்மிஷன் போட்டேன். ஒருத்தருக்கு எப்படியா 2 தடவை ஆபரேஷன் பண்ண முடியும்? முடியாதுதான். ஆனா ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம் இல்லையா? ரெட்டவடி கேசா? 3 மணி நேரம் பர்மிஷன் தர்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். நான் சொல்றதை எழுதுங்க. அது என்னன்னா, நான் சொல்றதை எழுதுங்க. சரி, என்ன எழுதுறீங்க? நான் சொல்றதை எழுதுங்க. ஐயா ஐயா, என்ன ஐயா? 2 மணி நேரம் தான் பர்மிஷன் கேட்டேன். ஆ. பைத்தியம் 3 மணி நேரம் எடுத்துக்கோங்குது. நிஜமாவா? சந்தேகமே இல்ல, இது பைத்தியமே தான். நான் தான் சொன்னனே, பைத்தியம் என்ன தெரியல ஐயா. ஆமா, இது பைத்தியம் தான். பைத்தியமே தான். ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு 4 மணிக்கு வந்துல இல்ல? பர்மிஷனா? அதுவும் எங்க மேனேஜர் கிட்டயா? எங்க மேனேஜர் பேர் தான் கோபி, ஆனா சரியான முன்கோபி. அவரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததுல இருந்து ஒரே அமுக்கலம். அன்னைக்கு ஆபீஸ் பையன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு பேப்பர் வெயிட்ட தூக்கி அடிக்க போயிட்டாரு. ஏன் பைத்தியம் இன்னும் தெரியலையா? வெளியேறதா? நீங்க வேற, அவ உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கா. எப்பப்போ யாராருக்கு கால் போகுமோ கை போகுமோ. இதுல போய் பர்மிஷனா? நான் கேட்க மாட்டேன்பா. ஹலோ பாமா, எந்த பக்கம் போறீங்க? வீட்டுக்குதா? வாங்க, நான் டிராப் பண்றேன். ஜாய் மன்மதா. பாத்தீங்களா, இதான் நான் ரன் பண்ற மன்மத கோட்டம். ஹவ் நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க, சுத்தி பார்த்துக்கிட்டே பேசுவோம். இந்த இடம் ரொம்ப ரம்மியமா இருக்கு. காதலிக்கிறது எப்படின்னு இங்கதான் நாங்க கத்து கொடுக்கறோம்.
நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்கன்னு 2 பொம்பளைங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. யாருங்க? என்ன எங்க அம்மாவும் பாட்டியும் தான். இங்க நல்ல வருமானம் வருமே. வருமானம் வருதோ இல்லையோ, ஜோடிகளை சேர்த்து வச்ச திருப்தி வருது எனக்கு. பாத்துங்க. அம்மா, நீங்க யாரையும் காதலிக்கலையா? உங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா இல்ல சங்கடத்துக்கு அறிகுறியா? எனக்கு எதையும் நேரடியா பேசித்தான் பழக்கம். நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பாக்குறீங்க? கோபிய நீங்க லவ் பண்ணதை பத்தி தான் சொல்றேன். அது அவருடைய சொந்த கற்பனை. அந்த கற்பனைக்கு வித்துட்டது நீ. நண்பனுக்கு வக்காலத்தா? அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் வாசப்படியை மிதிக்க வச்சது யாரு? கற்பனையில கண்ணா பின்னா நினைச்சிட்டு பைத்தியமானா அதுக்கு நானா பொறுப்பு? அப்ப அவனோட சிரிச்சு பழகினதுக்கு காரணம்? ஒரு பொண்ணு சிரிச்சா அதுக்கு பேரு காதல்னா ஊர்ல எந்த பொண்ணுமே சிரிக்க முடியாது சார். சிரிச்சா அதுக்கு பேரு காதல் இல்ல. ஓகே, பட் சட்டை வாங்கி கொடுத்தா? நட்பு. ஹெல்மெட் வாங்கி தந்தா? நல்லெண்ணம். கட்டி பிடிச்சுக்கிட்டு மோட்டார் பைக்ல சவாரி போனா? பாம்பேல இது சகஜம். எது உன்னால மத்த ஆம்பளைங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறதா? நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ஃப்ரெண்ட் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அவர்கிட்ட பழகின மாதிரி தான் பாஸ்கர் கிட்ட பழகினேன், உங்க அப்பா கிட்ட பழகினேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பழகினேன். இந்த ஊர்ல சோஷியலா பழகிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. மேடம், சோஷியலா பழகிறதுல தப்பு இல்ல. ஆனா ஒருத்தனை காதலிச்சுட்டு நான் உங்ககிட்ட சோஷியலா தான் பழகினேன், நீ தான் தப்பா எடுத்துக்கிட்டேன்னு ஜகாவாங்கிறது தான் தப்புங்கிறேன். நான் அவரோட தப்பான எண்ணத்துல பழகலன்னு என் மனசாட்சி தெரிஞ்சா போதும். ஓகே, நீ அவனை காதலிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவன் தன் காதல் வெளிப்படுத்தின போது அதையே வெறுத்து ஒதுக்கின. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன குறைஞ்சு போயிடுவ? MBA படிச்சிருக்கான், மேனேஜரா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா? அந்த கியூல நிக்க சொல்லி என்ன வற்புறுத்த யாருக்கும் உரிமை இல்ல. அவரை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் மனசுக்கு தோணல. That's all. நோ, பொண்ணு ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு எத்தனை அர்த்தங்கள் நகராதியே தயார் பண்றவன் இந்த ஆண்டனி. டோன்ட் டெல் மீ தட். சட்டை வாங்கி கொடுத்தா அதை நட்புங்கிறிய, உனக்கு எவனாவது பிரா வாங்கி கொடுத்தா செருப்ப கேட்ட மாட்டேன். கட்டி பிடிச்சி மோட்டார் பைக்ல சவாரி பண்ணிட்டு எப்படி 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 பாம்பேல இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். அதே பாம்பேல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உன்னை ஃபாலோ பண்ணா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். மத்தவங்க கிட்ட எதெல்லாம் பண்ணா உன்னால சகிச்சுக்க முடியாதோ அதெல்லாம் ஒரு அப்பாவி ஆம்பளை கிட்ட பண்ணிட்டு அவன் தாலியை தூக்கிக்கிட்டு ஓடி வர சமயத்துல ஆமா ஓட்டுக்குள்ள தலையை இழுத்துக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏ பைத்தியம் இன்னும் தெரியலையா? வெளியதா நீங்க வேற. அவ உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கா. எப்பப்ப யாராருக்கு கால் போகுமோ கை போகுமோ. சட்டை வாங்கி கொடுத்தா அதை நட்புங்கிறிய, உனக்கு எவனாவது பிரா வாங்கி கொடுத்தா செருப்ப கேட்ட மாட்டேன். கட்டி பிடிச்சி மோட்டார் பைக்ல சவாரி பண்ணிட்டு எப்படி 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 பாம்பேல இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். அதே பாம்பேல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உன்னை ஃபாலோ பண்ணா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். தாயே, ஒரு அப்பாவி மனநோயாளியா மாற நான் தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாயிட்டேன். அது தப்புதான். என்ன மன்னிச்சிடு தாயே, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. அம்மன் கோயில்ல உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண. என்னங்க பிரசாதம். ஓகே, நான் சொன்னதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணு. அப்புறம் அந்த பையன் உன் பின்னாடி நாய் மாதிரியா லோ 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 அலைய போறான். சார், இதுல ஏதாவது ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? என்ன வார்த்தை என்ன பார்த்து நீ கேட்டுட்ட? ஓகே, ஒரு ப்ராப்ளம் வராது. நான் போயிட்டேன் சார். மன்மதா, ஹலோ, வாங்க. என்ன விஷயம்? ஒரு லவ் ப்ராப்ளம். யார் அந்த அடுத்த பைத்தியம்? நீங்க சொன்னதை நல்லா திங்க் பண்ணி பார்த்தேன்.
தவறு என் மேலதான். அப்படி பார்த்தா தவறு என் பேர்லயும் இருக்கு. நான் அவனை ரொம்ப தூண்டி விட்டுருக்கேன். உண்மையிலேயே நான் அவரை லவ் பண்றேன். நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். பெண்கள் மனசு ரொம்ப சுத்தம்னு சொல்லுவாங்க. அது காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. இப்படி அடிக்கடி மனசை மாத்திக்கிட்டு இருந்தா சுத்தமா இல்லாத எப்படி இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ சார், சினிமா நடிகை பூர்ணிமா ஜெயராமன் கிட்ட இருந்து ஒரு போன் கால். ஏதோ லவ் ப்ராப்ளமா, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்படியா? 1 minute. ஒரு சோடா கொடுங்க சார். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. செத்து தொலைக்கலான்னு கரண்ட்ல கை வச்சா அங்கேயும் பவர் கட். சோடா கொடுங்க சார். மாப்பிள, நம்ம சிலுக்கு தெலுங்கு கத்து கொடுக்கறாளண்டா. இது என்ன மச்சி, நம்ம அம்பிகா மலையாளம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா? டேய், ரஜினி என்னையில இருந்தோ கன்னடம் கத்து கொடுக்குறாரா? அது சரி மச்சி, இவங்களுக்கெல்லாம் யாரு தமிழ் கத்து கொடுக்கறது? சிலுக்கு தெலுங்கு கத்து கொடுக்கறாங்களா? டிராயர்ல வச்சு பூட்டிக்கிறேன் சார். நம்ம கோபியை பத்தி தாங்க. கோபியை பத்தியா? அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு தான் பரிபூர்ணமா குணம் ஆயிடுச்சே. என் கவலை எல்லாம் அந்த சினிமா பைத்தியம் பாஸ்கரை பத்தி தான். இத பாருடி, கூடிய சீக்கிரமே கோபி அந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா வரத்தான் போறான். இந்த தெருவில் இருக்கிற அவ்வளவு பயல்களும் அவனை ஆச்சரியமா பார்க்கத்தான் போறாங்க. கோபி, காலையிலேயே பார்த்தேன் மோட்டார் பைக் சீட்டு கிழிஞ்சிருந்தது. ஆமா, சீட்டு கிழிஞ்சிருச்சு. ஏண்டா கோபி, வழக்கமா அந்த புஸ்தகத்தை ஆபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்புவான், இந்த தடவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். ஆமா, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்தம்மா, என் முதல் மாச சம்பளத்தை நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதே மாதிரி கடைசி மாச சம்பளத்தையும் நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். கோபி, உனக்கு வேலை போயிடுச்சா? இல்லப்பா, அந்த கம்பெனி ஒரு நல்ல மேனேஜரை இழந்துருச்சு. கோபி, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? 15 நாள் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்த தப்பை தவிர வேற எந்த தப்பும் நான் பண்ணல. அதான் குணமாய் வந்துட்டீங்களே, நல்லா தானே இருக்கீங்க. இப்படி நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஆனா என் ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பார்த்து சீச்சி, பைத்தியம். இப்படிதான் சொல்றாங்க. அம்மா, ஏமாடற? சூரிய வெளிச்சத்தால குளங்குட்டை தான் வத்தும், ஜீவநதி வத்தாது. நான் படிச்ச படிப்பு என்கிட்ட இருக்கு, தன்னம்பிக்கை நிறைய இருக்கு. அம்மா, வேற நல்ல வேலை நிச்சயமா கிடைக்குமா? அழாதம்மா, அழாத. அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. ஸ்வீட் எடுத்துக்கங்க. அண்ணே, ஸ்வீட் எடுத்துக்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? ஏன்? விஸ்கி பாட்டில்ல பன்னீரே இருந்தாலும் அந்த லேபிள் கழிகிற வரைக்கும் அத பன்னீர்னு ஒத்துக்க மாட்டாங்க. மறப்போம், மன்னிப்போம். யார் எழுதிருப்பாங்க? ஓ, என்ன கோபி, ஷேவ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, வெட்ட வெட்ட வளருது. அம்மா, அம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, டிபன் ரெடியா? கோபி, உனக்கு வேலை போயிடுச்சுங்கிறத நீ மறந்துட்டியாப்பா? சூடா இட்லி வச்சிருக்கேன், தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். இந்த அம்மாவை பாருப்பா, நான் இன்னும் ஆபீஸ் போறேன்னு நினைச்சுக்கிட்டு டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க. டிஃபன் உனக்கு இல்லப்பா, பாஸ்கருக்கு. அம்மா, ஆபீஸுக்கு நேரம் ஆச்சு, டிபன் ரெடியா? இந்தாப்பா. என்ன பாஸ்கர், ஆபீஸ்க்கா? ஆமா, உன் கூட பேசிட்டு இருந்தா ஆபீஸுக்கு நேரம் ஆயிடும், நான் வரேன். கொஞ்சம் ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வரணும். பைய கூட, நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. டேய், உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, நானே போயிட்டு வரேன். என்னப்பா அது, வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்கேன். கொடுங்க, நான் போயிட்டு வரேன். ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? இந்த வர்ற கூடிய சீக்கிரமா நல்ல வேலை கிடைச்சிரும். தன்னம்பிக்கையோட இருக்கணும். பொழுது போகலன்னா புஸ்தகத்தை தான் படிச்சிட்டு இரு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. என்ன? நான் போயிட்டு வந்துடுறேன். காவேரி, உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். இல்ல கோபி, நான் பாட்டு கிளாஸ் போனோம், வரேன். பேபி, இப்பெல்லாம் இந்த அங்கிளை பார்த்து நீ ஏன் சிரிக்க மாட்டேங்கிற? ஏன் டாடா காட்ட மாட்டேங்கிற? நீ பைத்தியமா?
பைத்தியத்து கூட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஹலோ வாங்க 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 இன்னைக்கு எம்ஜிஆர் வராராமே. இன்னைக்கு என்ன சார், என்னைக்குமே எம்ஜிஆர் தான் வருவாரு. அட அது இல்லப்பா, இன்னைக்கு கூட்டத்துக்கு தலைமை தாங்க எம்ஜிஆர் வராராமே. அட அதுவா, ஒரு 400 ஜோடிகளுக்கு நம்ம மன்மத கோட்டத்துல கலப்பு திருமணம் பண்ணி வச்சோம். அதை பத்தி பாராட்டி பேச தமிழக முதல்வர் எம்ஜிஆர் வராரு. ஐயா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேனே. உங்களுக்கு கல்யாணம் ஆற வயசுல பொண்ணே இருக்கு, விளையாடுறீங்களா? விளையாடுறதுக்கு தான். அதுல பாரு, 40 வயசானா நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு வெறி நாய் குணமே வந்துகிட்டு இருக்கு. ஹாய் ஆண்டனி. கோபி, நீயும் கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது தள்ளிட்டு வந்துட்டியா? சார், ஆண்டனி கூட கொஞ்சம் தனியா பேசணும். பேச தனியான்னு சொன்னனே. ஜாக்கிரதை. ஆண்டனி, கொஞ்சம் வெயிட் பண்ணி இத வரேன். ரவி, என்னையா ரெடி ஆயிடுச்சா? பண்ணிடு சார். சரி ஆயிடுச்சா? ஹலோ 1 2 1 2. என்ன அது ஒண்ணுமே கேட்கல, சரி ஆயிடுச்சுக்கிறேன். பண்ணிடு சார். சீக்கிரம் சரி பண்ணியா, ஃபங்க்ஷன் டைம் ஆச்சு. விளையாட்டு இருக்கீங்க மைக்க வச்சுக்கிட்டு. என்னப்பா இது, உன் ஃப்ரெண்டு கோபியை அம்போன்னு அறுத்து விட்ட? சார், அவன் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவனுக்கு வேலை போனதுல இருந்து பெரிய துணப்பா ஆயிடுச்சு சார். சும்மா 100 கொடு 200 கொடுன்னு கடன் கட்டுக்கிட்டே இருக்கான். நான் எங்க சார் போவேன்? ஏற்கனவே உனக்கு 1000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாச்சு, திருப்பியா தரப்போறான்? ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். மூளை சரியா இருக்கிறவனுக்கு கடன் கொடுத்தாலே திரும்பி வராது, மூளை மழுங்கி போனவனுக்கு கொடுத்தா திரும்பி வருமா? அவனுக்கு வீட்டுல சரியாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல. அவனை கீழ்பாக்க ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போய் கபாலத்தை குமுட்டி பழம் மாதிரி 2ஆ பொளந்து உள்ள கைய விட்டு மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் அந்த பைய தேருவான். கொஞ்சம் இருக்கு சார், அந்த துணதரப்பை அமிச்சிட்டு வந்துடுறேன். என்னப்பா சவுண்ட் சர்வீஸ் கெஸ்லாயில் டப்பாவுக்கு பெயிண்ட் அடிச்சு ஆம்பிளிஃபயர்னு கொண்டாந்துட்ட. இது என்ன கார்பரேஷன் குழாயா? மைக்க வேற சொருகி இருக்கிற. சாகடியும் சொல்லுடா, என்ன விஷயம்? என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல, நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்குதான் பிஎஃப் செட்டில் ஆச்சு. வந்து இனிமே நான் கடன் கேட்டா கொடுக்காதடா. ஏன்னா மூளை சரியா இருக்கிறவனுக்கு கொடுத்தாலே திரும்பி வராது, மூளை மழுங்கினவனுக்கு கொடுத்தா திரும்பி வருமா? வரேன். அம்மா, தோரணம் எல்லாம் கட்டிருக்க வீட்டுல என்னமா விசேஷம்? ஒண்ணுமில்லப்பா, இன்னைக்கு காவேரிய பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு ஏமா யாருமே சொல்லல? சொல்லணும்னு தான்ப்பா இருந்தேன், உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன், மறந்துட்டேன். பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர் ஏன் கூப்பிடுறீங்க? சக்கரை ஆயிப்போச்சு, வாங்கிட்டு வரலான்னு தான். கொண்டாங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீயா? அட, நம்ம காவேரிய பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீங்க ஏன்பா பாத்து பிளாட்ஃபார்ம் ஓரமா போ, சீக்கிரமா வந்துருப்பா. என்ன சார் வேணும்? மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? சாப்பிடவா பார்சலா? வாய மூடிட்டு இல்ல, நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். பையன் இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல சப்பளை பண்ணிட்டு இருந்தான். பையன் வாயை கொஞ்சம் அடைக்க வைங்க, ராஸ்கல் உததான் கிடைக்கும். வாய மூடி சும்மா இல்ல. மாமா மாமா மாமா, அது பாருங்க கிறுக்கு வருது. ஆமா, இங்கதான் வர்றான். வாய மூடி சும்மா இல்ல, அவன் ஒரு மாதிரி. வாங்க சார். என்ன சார், சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? என்ன வேணும்? சக்கரை வேணும். லூசா? இல்லீங்க, லூஸ் 10 ரூபாய் இல்ல. சும்மா இரும்ல. எவ்வளவு சார் வேணும்? 1 கிலோ. 1 கிலோ உள்ள. என்னப்பா அது? 800 கிராம் தான் இருக்கு, மீதி 200 கிராம் எங்க? வைப்பா. என்ன நாட்டார் இது? என்ன சார் இது? சக்கரை கேட்டா ரவையும் சேர்த்து கொடுக்குறீங்க? அதான் தம்பி, நம்ம கடைக்கும் மத்த கடைக்கும் உள்ள வித்தியாசம். மத்த கடையில நீங்க சக்கரை கேட்டா சக்கரை மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்ம கடையில தான் ரவையும் சேர்த்து கொடுக்கிறோம். என்ன விலை? 6 ரூபாய். என்ன சார் இது? ரேஷன்ல 4 ரூபாய் கொடுக்குறாங்க, பக்கத்துல 4 ரூபாய் சொல்றாங்க, நீங்க என்னடா 6 ரூபாய் சொல்றீங்க? ஏன் தம்பி தகராறு? நீங்க கொடுக்கறத கொடுங்க. நான் வரேன். அடிக்கடி வாங்க சார். சார், அடடே தரகரா, வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க,
இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. புறப்பட்டாச்சு. அந்த ஆளு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் வக்கீலு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதான்னு சோதிச்சு பாப்பாரு. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு ஒரு போடு போட்டுறேன், கவலையை விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க வர்றப்போ உங்க மூத்த பையன் கூட இருக்க வேண்டாம். நான் ஏன் சொல்றேன்னா, பார்த்தீங்களா கோபி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்னப்பா அது? காவிரிய பொண்ணு பார்க்க வர்றாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம்? கோபி, உன்னால ஒரு சின்ன காரியம் ஆகணுமே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. சம்பந்தி வீட்டுக்காரங்க கிட்ட பேசணுமா? அவங்க கிட்ட காவிரி எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணணுமா? மாப்பிள்ளை பையன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. இந்த சுபகாரியத்தை நானே முன்னால நின்று நடத்தி வைக்கிறேன். இந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னா நீ கொஞ்சம் பின்னால இருந்தாலே போதும்பா. நான் என்ன சொல்றேன்னா, புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. அவங்க காவேரிய பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் நீ மாடி போர்ஷன் விட்டு கீழே வராம இருந்தா ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லு. அன்னைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க சொல்லுவோம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சா சரி, எங்களுக்கு பிடிச்சா சரின்னு என்ன பேச்சு இதெல்லாம்? நீ இல்லாம அந்த வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்திருக்கா? இல்ல நடக்கத்தான் விட்டுருவோமா? என்ன தள்ளி வச்சு அறக்கதவை சாத்தினாதான் காவிரியோட பள்ளி அறக்கதவை திறக்கும்னா சந்தோஷமா நான் போறேன்ப்பா. அப்பா வந்து இந்த இடத்தை எப்படியாவது நிச்சயம் பண்ணிடுவீங்கல்ல? நான் பாம்பேல இருந்து கொண்டு வந்தேன்ல, அந்த புடவை கட்டிக்க சொல்லுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா, அம்மா கிட்ட உங்களுக்கே தெரியும், வாங்க, உள்ள வாங்க. வேற வழி இல்லாம உங்க போர்ஷன்ல ஒளிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு. நடந்ததெல்லாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. காவேரி கழுத்துல தாலி ஏறணும், அதான் மாடி ஏறி வந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். சேச்சே, சின்ன குழந்தை ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே நடக்கும். அப்ப மேல இருக்கிற நிலவும் தான் போற இடத்துக்கெல்லாம் கூடவே வரதா நினைச்சு ஏமாறும். அந்த குழந்தையினுடைய ஏமாற்றம் பெருசு இல்லையா? அந்த சின்ன குழந்தை தன் பின்னால வரதா நினைச்சு இப்போ அந்த நிலா ஏமாந்துட்டு இருக்க, அது ரொம்ப பெருசு இல்லையா? நான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் லாயர், இவன் என் சம்சாரம், ஒண்ணுமே தெரியாத சரஸ்வதி. He is my only son. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச கங்காதரன். ரொம்ப சந்தோஷம். சிவகாமி, சம்பந்திக்கு சும்மா நமஸ்காரம் பண்ணிக்க. சும்மாவா? சும்மானா என்ன அர்த்தம்? நானும் ஊர்ல இருக்கிற எல்லா அகராதையும் பெரட்டி பார்த்துட்டேன். இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லையே. ஆமா, நீங்க ஏன் வேலை மனக்கிட்டு இந்த டிக்ஷனரி எல்லாம் புரட்டுறீங்க? சும்மாதான். ஊர் நடப்பு எல்லாத்தையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் சொசைட்டில 4 பேர் நம்மள மதிப்பான். என்னடா சும்மா சொல்றா? குழந்தைய பாப்போமா? நீங்க உள்ள வந்தீங்கன்னா டிஃபனை சாப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம், அந்த கஷ்டம் வேண்டாம்னுதான் வரும்போதும் ஒரு பொண்ணை பார்த்து டிஃபனை முடிச்சிட்டு வந்துட்டோம். ஆமா, இதுதான் பொண்ணு கொஞ்சம் குட்டதான். பொதுவா இந்தியனுடைய உயரமே 4'11" தானே. சரீரம் சாரீரம் எப்படி? குழந்தை பாடுமா? என்ன அப்படி கேட்டீங்க? இவ பாடினா இந்த தெருவே கூடிடுங்க. அடிக்கவா? குரல் வளர்த்த சொன்னேன். அப்படியா? குரல் வளர்த்த கேட்டுட வேண்டியதான். குழந்தை பாடுமா, பாடு. இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே. பாடு காவேரி, பாடு. அது அது ஒண்ணும் இல்ல, பையன் நேத்தி கொஞ்சம் சலங்கைய பார்த்தா, அதுதான். ஐயோ, பாட போறாளா? அதுக்குதான் நான் இங்க இருக்கணுங்கிறது. சாமஜவர கமனா
सामजवर गमना सासुहृ सारसात्यपाल कराचेस वित्यास सामजवर गमना साधुहृ सारसात्यपाल. பொண்ணு எப்படிரா? குரலை சொன்னம்பா. அதானே. பொண்ணு பியூசி வரைக்கும் படிச்சிருக்கு, ரொம்ப புத்திசாலி. உங்களை மாதிரி தான் உலக விஷயங்கள்லாம் அத்துப்படி. அப்படியா? எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மருமக அவனுக்கு ஈடு கொடுக்க வேண்டாம். அம்மா குழந்தை, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடு. நமது முதலமைச்சர் எம்ஜிஆர் முத நின்னு ஜெயிச்ச தொகுதி எது? சொல்லி தொலைய. திரும்ப திருத்தத்தை படிக்கிறல. ப்ளீஸ் கோபி. என்ன குழந்தை முழிக்குத? சரி நீங்க வாங்க. உமக்கு ஒரு சுலபமான கேள்வி. மெட்ராஸுக்கு டிவி எப்ப வந்தது? சிம்பிள் கொஸ்டின். இது கூட தெரியலையா? இனிமே ஒளியும் பார்க்க உட்காரு, சொல்றேன். என்ன டிவி டவர் மாதிரி நிக்கிறீங்க? தெரியலையா? தள்ளுங்க. ஏப்பா நீ தானே பாஸ்கர்? ஆமா சார். கென்னடிய சுட்டது யார்? ஐயோ சத்தியமா நான் இல்ல சார். இப்ப எழுந்து வந்து ஒன்ன சுட்டு கொண்டு. நீயே தேராத கேசா? மணிக்கு ஒரு தடவை தவறாம சந்திக்கிற காதலர்கள் யார்? அம்மா சொல்லுமா. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கேட்டா கூட சொல்லு. காவிரிக்கு கல்யாணம் நடக்கணுமா? சொல்லு. தெரியலையா? ஆக இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு 0. இல்ல சார். Question number 1. எம்ஜிஆர் முதலில் போட்டியிட்டு ஜெயித்த தொகுதி எது? பதில் பரங்கிமலை. Question number 2. சென்னையில் டிவி நிலையம் நிறுவப்பட்ட வருடம் எது? பதில் ஆகஸ்ட் 1975. Question number 3. கென்னடியை சுட்டுக் கொண்டது யார்? பதில் ஆஸ்வார். Question number 4. மணிக்கொரு முறை தவறாமல் சந்திக்கும் காதலர்கள் யார்? Answer for your question is கடிகார முட்கள். Any more questions? No more question my lord. கோர்ட் ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு புத்திசாலித்தனமா பொறிஞ்சு தள்ளுறிய யாரப்பா நீ? என் பேர் கோபி, இந்த வீட்டு மூத்த பையன். நீ ஒருத்தனாவது இந்த வீட்டுல கொஞ்சம் பொது அறிவோட இருக்கிய, சந்தோஷம். ஹாய் கோபி. யூ என்ன உங்களுக்கு நினைவு இருக்கா? ஹலோ டாக்டர். அப்பா நான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கிறப்ப என்ன ஒரு டாக்டர் ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாருன்னு சொல்லல? அவர்தான். How are you? Fine. ஆக உங்க பையன் கொஞ்ச நாளைக்கு மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்திருக்கான். இதெல்லாம் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அது வந்து வைத்தியகார ஆஸ்பத்திரி எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. என் மகனும் அங்கேதான் இருக்கான் டாக்டரா. உங்க புள்ளைய போல 10 பேர் வந்தாதான் எனக்கு வருமானம் வரும். ஆனா இந்த குடும்பத்துல நான் பொண்ணு எடுத்தேன்னா எனக்கு அவமானம் வரும். வாடா போலாம். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் உங்க அப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துறீங்களா? ஐ எம் சாரி கோபி. டாக்டர் ஒரு நிமிஷம். ஹாஸ்பிடல்ல இருந்து என்ன குணப்படுத்தி வெளியே அனுப்பும்போது நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொன்னீங்க. டாக்டர் இவ ஏன் தங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவளை வேணாம்னு சொல்லிட்டு போறீங்களே? டாக்டர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன் தங்கையை உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல நீங்க சரியா படிக்கலையா? வாடா. ஐ எம் சோ சாரி கோபி. எங்க அப்பா பேச்ச நான் மீற மாட்டேன். எல்லாரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நான் வந்து கீழே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த குடும்பத்துல யாருக்குமே பொது அறிவு இல்லைன்னு சொல்லும் போதுதான் என்னை யாரும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் கீழே இறங்கி வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீ மட்டும் வராம இருந்தா காவிரிக்கு இந்த இடத்தை நிச்சயம் பண்ணிருக்கலாம். வெண்ணை திரண்டு வர நேரத்துல இப்படியா? என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்ட. சந்தோஷம் தானே? கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறோம். நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ சார். இவர் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இவர் முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியை ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாத்துருவோம். எஸ் சார். ஹலோ, எஸ், யாரு? கோபியை பத்தி கேக்குறீங்களா? ஐயோ, அது ஏன் சார் கேக்குறீங்க?
அந்த ஆளுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சு சட்டையை கிழிச்சுட்டு நின்னாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சரியாவே குணமாகல சார். திரும்பவும் ஆபீஸ்ல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு? எப்படி சார் நடந்துக்கும்? பைத்தியம் பைத்தியம் மாதிரி தான் நடந்துக்கும். ஒரே ரகல, ஒரே கலாட்டா. எங்க ஆபீஸ உண்டு இல்லன்னு பண்ணிட்டாரு சார். கையில கிடைக்கிறதெல்லாம் எல்லார் மேலயும் தூக்கி தூக்கி அடிப்பாரு. உங்க ஆபீஸ்ல பேப்பர் வெயிட் வச்சிருக்கீங்களா? பேப்பர் வெயிட் பாவம் சார். நீங்க எல்லாம் இப்பவே எடுத்து எங்கேயாவது எல்லாத்தையும் பத்திரமா ஒளிச்சு வைங்க. பேப்பர் வெயிட்டால அடி வாங்குனீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வேணும்னா எங்க ஆபீஸ் பையனை கேட்டு பாருங்க. அப்ப ஆஸ்பத்திரியில படுத்தவன் இப்பதான் திரும்பி வந்திருக்கான். இவ்வளவு ஏன் சார்? என்ன எடுத்துக்கீங்க. என்ன ஏன் சின்ன பின்ன படுத்திட்டாரு சார்? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் யாருன்னு கேக்குறீங்களா? காமராஜர் காலத்துல அப்பாயிண்ட் ஆயி, பக்தவச்சலம் காலத்துல பர்மனன்ட் ஆயி, அண்ணா காலத்துல என்ன வச்சுட்டான். உங்க மவன் அம்மா பசிக்கு ஒரு அப்பா பசிய பிடிச்சிருக்கேன். என்ன புரியலையா? மாப்பிள்ள பிடிச்சிருக்கேன்னு நிஜமாவா? பின்ன பொய்யா? பையன் பையன் எப்படி? பரவாயில்ல, மூக்கு மொழியுமா நல்லாவே இருக்கான். அது மட்டும் இல்ல, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு பாண்டிச்சேரியில கலெக்டரா இருக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். கற்றா தாலியன்னா டக்குன்னு கட்டிவிடுவான். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. பின்ன என்னம்மா, கோபி மாதிரி ஒரு அறகுறைய வீட்டுல வச்சுக்கிட்டு காவேரிக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தானே தெரியும். சுதர்சனம், பையனை பத்தி ஒரு சின்ன மேட்டர். பையன் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஹார்ட் பேஷண்டா? பாத்துமா, அதிர்ச்சியில உங்க ஹார்ட் நிட போகுது. ஹார்ட் பேஷண்டா? ஹார்ட் பேஷண்ட் இல்ல, ஹார்ட் பேஷண்ட். மிஸ்டர் பரமசிவம், என்ன தைரியம் இருந்தா என் தங்கைக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட மாப்பிளைய செலக்ட் பண்ணிருப்பீங்க? கலெக்டர் சம்பந்தம்டா, கனவுல கூட கிடைக்காது. ப்ளீஸ் மரியாதையா பேசுங்க. பெரிய மரியாதை போட சொல்றேன். ஹார்ட் பேஷண்டா இருந்தா என்னடா, ஏதோ ஒரு தடவை அட்டாக் வந்திருக்கு, இது போய் பெருசா சொல்றியே. இன்னொரு தடவை அட்டாக் வராதுன்னு என்ன நிச்சயம்? நீ கூட தான் ஒரு தடவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் பாய சொல்றேன், இன்னொரு தடவை போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உள்ள போடா. உள்ள ஐ எம் சாரி மிஸ்டர் பரமசிவம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கோபி என்ன சுய நினைவோடி அப்படியெல்லாம் செய்யறா? அவன் நல்லபடியா இருக்கும்போது தான் நான் பார்த்திருக்கிறேனே. சுதர்சனம், எனக்கு என்னமோ இது சாதாரண பைத்தியமா தெரியல. ஏதோ ஒரு ஏவல், சூன்யம், பில்லி, இந்த மாதிரி ஒரு விஷயம் உடம்புக்குள்ள பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. ச்சீ. நீ என்ன பண்ற? வர்ற ஞாயிற்றுக்கிழமை கொழுத்த ராவுவாத்துல பிடாரியம்மன் கோயிலுக்கு அவனை கூட்டிக்கிட்டு போய் நல்லா மந்திரிச்சு விட்டு வேப்பல கட்டால் அடிக்க சொல்லு. இல்ல ஒரு நாளைக்கு அவன் கால்ல விலங்கு மாட்ட முடியா வரும். ஜாக்கிரதை. மூதேவி நீயா? தர்சனம், நீ கோயிலுக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. இந்த பீதிக்கு நானும் மந்திரிச்சுக்கணும். சார் போஸ்ட். அம்மா, அம்மா, ஹைதராபாத்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, புறப்படுறேன். என்னைக்கு இன்டர்வியூ? நாளைக்கு இன்டர்வியூ, உடனே புறப்படணும். ஆமா, எந்த கம்பெனிலப்பா இன்டர்வியூ? அசோசியேட் ஆஷ்பட்டாஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். இருடா ஓடுறியே, எந்த கம்பெனி? அசோசியேட்? உங்களுக்கு சொல்றதுக்குள்ள இன்டர்வியூவே முடிஞ்சு போயிடும். 1 மணி நேரத்துல ட்ரெயின், உடனே புறப்படணும். ஆமா, எப்ப வருவப்பா? உங்க அப்பா கேட்டா சொல்லணுமே. ஆமாம்மா, எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க, இன்னும் 3 நாள் ஆகும். ஆமா, இந்த வேலையாவது எனக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கண்டிப்பா கிடைக்கும்டா. முருகா, என் மகனுக்கு ஒரு வேலை கொடுப்பா. அவங்கிட்ட இருக்கிறதே ஒரு வேல், அதையும் கொடுத்துட்டா அவன் என்னதாம்மா செய்வான்? வரம்மா. இப்படி இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? என்னைக்கு அவன் என் சொக்காய பிடிச்சானோ அன்னைக்கே சொன்ன சீக்கிரமா அவனை குணப்படுத்த வழியை பாருங்கன்னு. கேட்கல. எதுக்கு பேசுக்க அவன் ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்க.
இப்ப அவன் எவன் சொக்காய பிடிக்கிறானோ, எந்த போலீஸ் ஸ்டேஷன் வழக்கத்துல இருக்கிறானோ. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றேன், சுயபுத்தி இல்லாதவனை இப்படி தனியா வெளியூருக்கு அனுப்பி வைக்கலாமா நீங்க? ஹைதராபாத் தானே, இங்க தானே இருக்குன்னு அனுப்பி வச்சேன். ஹைதராபாத் ஐயனாவரம் பக்கத்துலயா இருக்கு. தெலுங்கு தேசம். பாஷை புரியாத ஊர்ல என்ன செஞ்சுட்டு இருக்காரோ? பாஷை கத்துக்கிட்டு இருக்கோம். அட நீ ஒண்ணு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ இருக்காரான்னு முதல்ல கண்டுபிடிப்போம். பரமசிவம், ஏற்கனவே நாங்க வயித்துல புளியை கரைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம், நீங்க வேற பயமுறுத்துறீங்களே. சுயபுத்தி உள்ளவனா இருந்தா நாமெல்லாம் ஏன் இப்படி பயப்பட போறோம்? சுதர்சனம், ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? உங்க பையன் ஏற்கனவே அரை லூசு, பேக்கு மாதிரி ரோட்ல நடந்துகிட்டே போறான்னு வெச்சுக்குவோம். பின்னாலேயே ஒரு பெரிய லாரி பயங்கர ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்குன்னு வெச்சுக்குவோம். கிட்டக்க வந்ததும் ஜிவ்வுன்னு பிரேக்க போட்டான்னு வெச்சுக்குவோம். பிரேக்கு பிடிக்கலேன்னு வெச்சுக்குவோம். பட்டாலும் அவன் மேல மோதி ஒரு 20 அடி அப்படியே ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. இப்ப என்ன செய்யலாம் அது சொல்லுங்க. ஒண்ணு செய்யலாம். இத பாருங்க, நான் சொல்றபடி செய்யுங்க, எந்த தப்பும் வராது. வேண்டாம்ப்பா, நீங்க விளையாட்டா செய்ய போக அது விளையா முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். இது கோபியோட வாழ்க்கை பிரச்சனை. ஏம்மா, கோபியோட நன்மைக்கு தானே உங்க அப்பா சொல்றாரு. எனக்கு கூட உங்க அப்பா சொல்றதான் சரின்னு படுது. எனக்கு என்னமோ நீங்க எடுத்த முடிவு கோபியை இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆமா, எங்க போறீங்க? பாம்பே. நானும் பாம்பேக்கு தான் போறேன். பாம்பேல எங்க போறீங்க? மட்டுங்க. நானும் மட்டுங்கா தான் போறேன். மட்டுங்கால எந்த தெருவுக்கு போறீங்க? ஆண்டவர் நகர் 5வது தெருவுக்கு போறேன். நானும் ஆண்டவர் நகர் 5வது தெருவுக்கு தான் போறேன். யார் வீட்டுக்கு போறீங்க? முருகேசன் ஆக்கியர் வீட்டுக்கு போறேன். நானும் முருகேசன் நாயக்கர் வீட்டுக்கு தான் போறேன். முருகேசன் நாயக்கர் உங்களுக்கு என்ன வேணும்? நான் தாண்டா அந்த முருகேசன் ஆக்கியர். நீ யாரா? நீ நான் உன் புள்ளதாப்பா. அடடட, என்ன சார் இது? வந்ததுல இருந்து ஒரே அருமையா இருக்கு. என்ன சார், நீங்க வாட பேப்பர் படிச்சுட்டு இருந்தா எங்களுக்கு அறக்கிறதுக்கு ஆள் வேண்டாம். அதுக்கு நானா சார் கிடைச்சேன்? தமிழ் தெரிஞ்சவங்க இந்த கம்பார்ட்மெண்ட் நீங்க ஒத்துறதான். அதனாலதான். நீங்க எங்க போறீங்க? ஒரு இன்டர்வியூக்காக போறேன். நேத்து வரை ஹைதராபாத் பிரான்ச்ல நடந்தது. நாளைக்கு பாம்பே ஹெட் ஆபீஸ்ல எம்டியை மீட் பண்ணணும். ஓ, அப்ப வேலை கிடைச்ச மாதிரி தான். ஹைதராபாத்ல என்ன மட்டும் செலக்ட் பண்ணிருக்கிறதால ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான். ஆல் தி பெஸ்ட். ஆல் சக்சஸ். தேங்க் யூ. வெல்கம் டு அவர் பாம்பே ஆபீஸ் மிஸ்டர் கோபி. ஹைதராபாத்ல நடந்த இன்டர்வியூல தி பெஸ்ட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. தேங்க் யூ சார். பை தி வே, இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சீங்களா? முழுக்க படிக்க டைம் இல்ல. வழக்கம் போல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் சதானிச்சிருக்கு. ஆந்திராவுல என்டி ராமராவ் சீஃப் மினிஸ்டர், கர்நாடகாவுல ஜனதா கவர்மெண்ட். ஐ சி. காமர்ஸ் கிராஜுவேட் ஆன நீங்க கண்டிப்பா மார்க்கெட் பேஜ் பார்த்திருப்பீங்களே? எஸ் சார். கோல்டு 1 கிராம் 175 rupees 35 பைசே, சில்வர் 10 grams 30 rupees 65 பைசே. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க சொன்ன ரேட்ஸ் எல்லாம் நான் செக்அப் பண்ணிக்கலாமா? ஓ எஸ், தாராளமா. நீங்க சொன்னபடியே ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எஸ் சார். அதோட கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டா கோட் பண்ணிருக்காங்க. பை தி வே, உங்க அப்பா பேர் சுதர்சன் தானே? ஆமா சார். பேர் சிவகானே? எஸ் சார். நம்பர் 12 11th மெயின் ரோட் மயிலாப்பூர். இதானே உங்க அட்ரஸ்? கரெக்ட் சார். இதுக்கு முன்னால கொஞ்ச நாள் நீங்க மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்தீங்களா? அது அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இந்த பேப்பர்ல வந்த விளம்பரத்தை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. பை தி வே மிஸ்டர் கோபி, உங்க வீட்ல எல்லாரும் உங்களை தேடுறாங்களா? யூ ப்ளீஸ் கோ டு மெட்ராஸ். சார், இந்த விளம்பரத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த வேலையை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். மிஸ்டர் கோபி, யூ ப்ளீஸ் கோ. சார், என்ன எத்தனை தடவை வேணாலும் இன்டர்வியூ பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. ஆனா வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். மிஸ்டர் கோபி, will you please go? சார், நான் நல்லா ஆயிட்டேன். I am perfectly okay. Bye. தேவையில்லை சார், நானே போறேன். நாள் தவறாத. ஒரு வாரமா கோபிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. யார் அந்த கோபி? எந்த கோபின்னு நீங்க கேக்குறீங்க? எங்க கோபின்னு நான் அவகிட்ட கேக்குறேன். எல்லாருமா சேர்ந்து எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை கெடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? கோபி, நீ மட்டும் ஹைதராபாத்ல இருந்து லெட்டர் போட்டிருந்தா நாங்க ஏன்பா இந்த விளம்பரத்தை கொடுக்க போறோம்? போட்டோம்பா. ஆந்திராவுல அடமடை, ஆரம்ப ஸ்ட்ரைக் வேற. அதனால என்னமோ போஸ்ட் வந்து சேரலன்னு நினைக்கிறேன். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோபி,
நீ இந்த தெருவுல நடந்து வரும்போது இந்த தெருவே உன்னை அதிசயமா பார்க்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த விளம்பரத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த தெருவே என்ன அதிசயமா பார்த்துச்சுப்பா. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? குட் பை. கோபி, எங்கடா போற? அம்மா, இனிமே நான் இங்க இருந்தா முழு பைத்தியம் ஆயிடுவேன். அப்புறம் காவேரி கல்யாணம் நடக்காது. நம்ம பாஸ்கருக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அதனால நான் நேரா கல்கட்டாவுக்கு போறேன். நிச்சயமா அங்க எவனாவது ஒருத்தன் என் புத்திசாலித்தனத்தை மதிச்சு வேலை கொடுப்பான். ஆனா அங்க நான் நிறைய நாள் இருக்க மாட்டேமா. ஏன்னா நம்ம ஊருக்காரன் எவனாவது ஒருத்தன் வந்து, என்னடா அது பைத்தியத்தை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறியம்மா, அங்க இருந்து பாம்பே போவேன், பூனா போவேன். ஆனா உண்மையிலே சொல்றேம்மா, என்னைக்காவது ஒரு நாள் உன் பழைய கோபியா திரும்பி வருவோமா, பழைய கோபியா வருவேன். அண்ணே, எப்போ என்ன மெட்ராஸுக்கு வருவேன்? நான் மெட்ராஸ்ல தானே எப்பவும் இருக்கேன். என்ன யாருக்கும் புரியலையா? காவேரி, மெட்ராஸ்க்கு என்ன ஸ்பெல்லிங்? MAD. பாத்தியா? MAD, மேட். என்னை யாராலையும் மெட்ராஸ்ல இருந்து பிரிச்சு வைக்க முடியாதும்மா. குட் பை. என்னாச்சு ஆண்டி? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? கோபியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த பைத்தியக்கார புள்ள எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்துட்டு உடனே கல்கத்தாவுக்கு ரயில் ஏற போயிட்டாம்மா. பைத்தியக்கார புள்ள அப்படி செல்லமா சொல்லி சொல்லியே எல்லாரும் அவரை பைத்தியமாக்கிட்டீங்க. முன்னெல்லாம் அவரை கோவம் வந்தா முன் கோவம்னு ஒத்துக்கிட்டீங்க. அதே அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வந்தப்போ பைத்தியன்னு பட்டம் சுட்டுறீங்களே. சாதாரணமா எல்லாரும் 1 கப் 2 கப் காஃபி குடிப்பாங்க. நீங்க 10 கப் காஃபி குடிக்கிறீங்களே, நீங்க காஃபி பைத்தியம் இல்ல? ஏன் ஆண்டி, சாதாரணமா எல்லாரும் வீட்டுல இருந்தா கோவில் போவாங்க, நீங்க கோவில் இருந்து அப்பப்போ வீட்டுக்கு வரீங்க. 9 தடவை சுத்துற நவகிரகத்தை 90 தடவை சுத்துறீங்களே, நீங்க கோவில் பைத்தியம் இல்லையா? பாஸ்கர், நீ எவ்வளவோ சினிமா பாக்குற, அந்த நிழல நிஜம்னு நம்புற நீ இந்த நிஜத்தை நிழலாக்கிட்டியே, இது பைத்தியக்கார தனம் இல்லையா? கல்யாணி ராகத்துக்கும் காம்போஜி ராகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கா முன்கோபத்துக்கும் பைத்தியக்கார தனத்துக்கும் வித்தியாசம் தெரிய போகுது? சரணி வரிசையே தெரியாத நீ ஒரு சங்கீத பைத்தியம் இல்லையா? உங்க எல்லாருக்கும் நடுவுல ஒரு உண்மையான புத்திசாலிய பைத்தியம்னு முத்திரை குத்திட்டீங்க. அந்த முத்திரை அவர் மேல விழ காரணம் நான். அவர் இல்லாம நான் வாழ முடியாது. நானும் அவர் கூட போறேன்.